Vanakkam, Salam Sejahtera. Greetings to everyone. Welcome to Malaysian Drone Chamber of Commerce and Industry. I'm Ilangon Thangavelu, founder and special advisor. Today we are into Tamil briefing sections for Drone AI Stream, which is a STEM, STEAM stream co-curriculum for schools, especially. We also already implemented to colleges and universities in Malaysia and overseas. Uh, I will continue in Tamil and sometimes in a multi-language briefing. வணக்கம் பள்ளி ஆசிரியர்களே, தலைமை ஆசிரியர்களே, பிஐபிஜி வாரிய தலைவர்களே, நண்பர்கள், எம்டிசிஓசிஐ பேரா டெபுட்டி பிரசிடென்ட் மிஸ்டர் அலெக்ஸ் செல்வம், என் பேர் இளங்கோவன். இன்றைக்கு நம்ம முழுமையா வந்து எத்தனை நிமிஷம் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒதுக்க போறீங்கன்னு உங்களை பொறுத்து இருக்கு. மற்ற ஃபைல் அப்லோட் பண்ண முடிஞ்சா மற்ற மீட்டிங் ஃபுல் வெர்ஷன் இருக்கு 1.5 hour உள்ளது. அத கூடயும் ஃபுல்லா கேட்கலாம். எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிரீஃபிங் செக்ஷன் வந்து ஒரே கன்டெய்னர் தான் இருக்கும். கேள்வி பதில் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். இப்ப என்னன்னா, சில பள்ளிக்கூடம் ட்ரோன் லேபரட்டரி செட்டப் பண்ணிட்டாங்க. ட்ரோன் ஃபண்ட் ரைசிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரோன் வகுப்பு ஆரம்பிக்க போறாங்க. சொந்தமா ஆரம்பிச்ச ட்ரோன் வகுப்பும் வித்தியாசம் இருக்கு. நான் அத வந்து அறிமுகப்படுத்துவேன். என்ன மிகுந்த வித்தியாசம் இருக்குன்னு சொல்ட்டு சிஸ்டமேட்டிக்கா செய்யும்போது. சீர்படுத்தி அது நெறைய செய்யும்போது சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து ஓகே. இப்ப ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. சீஃப் Yes. ரெக்கார்டட்ல. சீஃப் அலெக்ஸ் இஸ் ரெக்கார்டட் ரைட்? Yes. ஓகே. சரி. ஏவியேஷனும் மெரினும் பார்த்தீங்கன்னா, எந்த மொழியில நீங்க படிச்சாலும் என்ன ஸ்கிரீன் தெரியுது உங்களுக்கு? My drive, sir. Drone AI stream. இப்ப இந்த இது பிடிஎஃப் தானே பண்ணேன். இப்ப? Okay, now is the PDF first page. ஓகே. குறிப்பா இந்த நிறுவனங்கள் பார்க்கும்போது, மலேசியால நெறைய பேர் நிறுவனம் வச்சிருந்தாலும், மலேசியா ட்ரோன் சேம்பர் ஃபார்ம் பண்ணது நம்ப. நானு, ஃபேமிலி மெம்பர்ஸ், என் நண்பர்கள். ஒரு 10 பேர் ட்ரோன் கம்பெனிஸ் அண்ட் ஃபைனான்சியல்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வணிகம் செய்றவங்க மலேசியாவுல. நிறுவனம் பார்த்தீங்கன்னா, என்னோட குறிப்பிட்ட நிறுவனம்னா ட்ரோன்ல வந்து ட்ரோன். மத்த எல்லா மெம்பர்ஸும் சேம்பர்ல வந்து ட்ரோன் நிறுவனம் வச்சிருப்பாங்க. வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் ட்ரோன் கோஆப்பரேசிவ் டெக்னாலஜி ட்ரோன் மலேசியா பிரகாத். அப்புறம் இவரு பார்த்தீங்கன்னா, அ மிஸ்டர் டி.எஸ். அரவிந்த் அவரு ஜாயின் பண்ற வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு பணியில இருக்காரு. ட்ரோன் பணியில. டி.எஸ். அரவிந்த், இன்ஜினியர் அரவிந்த். அவரு ட்ரோன் பைலட் 8 வருஷம் அனுபவம். ஹைவே இன்ஸ்பெக்ஷன் பண்றவரு. இந்த ஸ்கூலோட ட்ரோன் கிட்ஸ மலேசியாலயே டிசைன் பண்ணி, அசெம்பிள் பண்ணி, துல்லியமாக எல்லா மாடிஃபிகேஷன் செய்யலாம் மாணவர்கள். கோடிங்லேருந்து, ப்ரொப்பேலர்லேருந்து, இந்த மோட்டோ இன்கிரீஸ் பண்ற வரைக்கும், ஸ்பீட் இன்கிரீஸ் பண்றது, கூடுதலா பறக்க வைக்கிறது, அந்த இத வந்து முயற்சி செய்து சக்சஸ் பண்ணியிருக்காரு. பாராட்டுக்கள் அவருக்கு. நம்மளோட புரோகிராம் பார்த்தீங்கன்னாக்க, என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் அனுப்பி விட்டுருவோம் பள்ளிக்கூடத்துக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். காப்பி பண்ணிட்டு, உங்களுக்கு அனுப்பக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த கன்டென்ட் அந்த சாரத்த வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். சரிங்களா? அ அதுல ரிஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணும் கிடையாது. கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்ப நம்மளோட பயிற்சியில வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் பிரெயின் ட்ரெயின் பண்றதுக்கு இது ட்ரோன ட்ரெயின் பண்றதுக்கு முன்ன இன்ஜினியரிங்ல பிரெயின ட்ரெயின் பண்ணணும். அதனால விஜினியஸ் மாடியூல் சக்சஸ்ஃபுல்லி டன் அண்ட் இந்த மாடியூல்லாம் பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் நேஷன், யுனெஸ்கோ, யுஎன், ஃபாரின் கண்ட்ரீஸ், கண்ட்ரி பிரசிடென்ட்ஸ், டைரக்டர்ஸ், ஒரு நாட்டுல வந்து பள்ளிக்கூடம் எப்படி கட்டுறதுன்னு கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரைக்கும் நான் குறிப்பா நேரடியா பயிற்சி குடுத்திருக்கேன். தட் இஸ் யுஎன், யுனெஸ்கோ, யுஎஸ்ஓட பயிற்சி. அ முக்காவாசி ட்ரெய்னிங் என்னைய கேட்கும்போது நான் மலேசியாக்கு தான் வர சொல்லுவேன் அவங்களலாம். ஓகே. ஸோ ஆஃப் கோர்ஸ் தே ஹேவ் ஸ்பெண்ட் அ லாட். 7 டேஸ் 7 நாளைக்கு தங்குவாங்க. கம்ப்ளீட்டா அந்த இந்த இந்த மாரியான சாரத்த வந்து கற்றுக்கொள்வதற்கு. ஏன்னா சில பேத்துக்கு என்னோட ப்ரொஃபைல் பிறகு நீங்க பார்ப்பீங்க. ஆ மத்த விஷயங்கள் வந்து அ மனதத்துவ அடிப்படையிலயும், ஆ கம்ப்யூட்டர்லயும் வந்து நம்ம தமிழ் நாகரிகத்திலிருந்து வந்ததுனால, சிறு பிள்ளையிலேயே சைக்காலஜிலாம் வந்து நமக்கு என்னது? அல்வா சாப்பிடுற மாரி. என்ன உங்களுக்கு தெரியும். தமிழ் பள்ளி நீங்கலாம் எக்ஸ்பெர்ட். ஓகே. அப்ப 7, 8 வயசுலாம் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். 9 வயசு சூப்பர் ஃபார்முலா 118 கவர் பண்ணிட்டேன். 13, 14 வயசுல வந்து என்இசி ஜப்பனீஸ் அ கம்ப்யூட்டரோட மைக்ரோ ப்ராசஸர் புரோகிராம் பண்ணியிருக்கேன். பள்ளிக்கூடத்துல. 14, 13, 14 வயசுல. அதன் பிறகு 14, 15 வயசுல நான் வந்து கிளைங் வட்டாரத்துல நெறைய ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கூடங்கள்ல பயிற்சி குடுத்திருக்கேன். அதன் பிறகு பெட்ரோனாஸ், ஜாய்கலி அப்படியே கோஆப்பரேட்ல அது வந்துருச்சு. ஸோ ஏன் சொல்ல வரேன்னாக்க, நம்ப ட்ரெய்னிங்ல இப்ப படிப்புல வந்து சிறந்து இருந்தாலும்,
மொழி வளம், கணிதம் வளம், விஞ்ஞான வளம் அவங்கள வந்து சரியா இருந்தாலும், சரியா இல்லாட்டியும் நம்ப ட்ரோன் பயிற்சி கொண்டாட முடியும். இது திண்ணமா சொல்லக்கூடிய, அனுபவத்துல சொல்லக்கூடிய விஷயம். ஸோ நீங்க வந்து சர்வசாதாரணமா லான்ச் பண்ணி, என்ன படிப்பு நிலையில மாணவர் இருந்தாலும், இந்த ட்ரோன் பயிற்சிக்கு அவங்க வரலாம். ஸோ இது என்னோட என்னது ஷார்ப்பான கருத்து. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க பார்த்துங்க. நானு குறிப்பிட்ட டாபிக்ஸ வந்து நான் பிரீஃப் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா, ம் ஏன் இந்த ட்ரோன் ஏஐ வந்து பள்ளிக்கூடத்துல அறிமுகப்படுத்தணும்? 20 வருஷத்துக்கு முன்ன கம்ப்யூட்டர் கிளப் வந்து ஸ்கூல்ல ஆப்ஷனா இருந்துச்சு. இன்றைக்கு அ தோட்டப்புறம் தமிழ் பள்ளி இப்ப உதாரணத்துக்கு கேரியர்ன்னு பார்த்தீங்கன்னாக்க, சேட்டலைட் டிஸ்க்லாம் வந்து ஃப்ரீயா குடுத்து, இன்டர்நெட் கனெக்ஷன் குடுத்து அரசாங்கம் கம்ப்யூட்டர் லேபரேட்டரி, கம்ப்யூட்டர் யூ நோ 85,000, 100,000 சொந்தமா இது மானியத்த வந்து ரெய்ஸ் பண்ண பள்ளிக்கூடங்களும் இருக்காங்க. போர்ஷன். நெறைய ஸ்பான்சர் பண்ணி, டொனேஷன் பண்ணி, அ கம்ப்யூட்டர் கிளப் இன்னைக்கு எல்லா ஸ்கூல்லயும் இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பகுதி 99% சொல்லலாம். அதே மாரி ஒரு டைம்ல வந்து இப்ப ட்ரோன் உருவம் எடுத்துக்கிட்டு இருக்கு. 15 வருஷம் மலேசியால பிசினஸாக, வணிகமாக இருக்குது. மலேசியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி ஃபார் ட்ரோன் ஏஐ டெக்னாலஜி. உங்களோட அறிமுகத்துக்கு நான் சொல்றேன். ஆ இப்ப ட்ரோனும், ஏஐயும், ரோபோட்டிக்ஸும் மலேசியால அந்த மாரி அ நிலைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால டிவேட் பாதை, வொகேஷனல் அ கைத்தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இது உருவம் எடுக்குது. ஸோ ரொம்ப பொருத்தமா இருக்கும். படிப்புல ஆர்வம் இருந்தாலும், படிப்புல ஆர்வம் இல்லாட்டியும், ஆ என்னது அடிப்படையான படிப்ப வந்து பாஸ் பண்ணி, இந்த ட்ரோன், டிவேட் ஃப்ளோ, இன்ஜினியரிங் ஃப்ளோக்கு வரலாம். சரிங்களா? ஸோ பிரெயின் ட்ரெய்னிங் ஒரு செக்மென்ட், எம்ஓஏ அப்ரூவ், வேர்ல்ட் வைட் அப்ரூவ் இருக்குன்னு நம்ம சொன்னேன். ஸோ அத வந்து டாக்குமென்டேஷன் இமெயில் பண்ணும்போது, நீங்க டாக்குமெண்ட் தொறந்து டவுன்லோட் பண்ணி, டெஸ்டிமோனி, ட்ராக் ரெக்கார்ட், குளோபல் எந்தெந்த பள்ளிக்கூடம் பயிற்சி தராங்க, தலைமை ஆசிரியர்கள், ஹெச்எம்ஸ், டீச்சர்ஸ், பேரன்ட்ஸ், சபா சர்வா, வெளியூர்னா இன்க்ளூடிங் பாகிஸ்தான்ஸ் அண்ட் ஓவர்ஸீ யுஎஸ், யுகே, தமிழ்நாடு, நார்த்ல இருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். இன்றைக்கு நம்ம வந்து ட்ரோன ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னாக்க, இந்த படிப்பு மாடியூல் உங்களுக்கு தெரியணும். டாக்குமெண்ட் அக்ரீமெண்ட் லெட்டர் குடுக்கும்போது அக்ரி பண்ணணும். யார் யாரு எல்டிஎஸ், வாரியம் குழு, அ பிஐபிஜி குழு, பள்ளிக்கூடம் அட்மினிஸ்ட்ரேஷன் விச் இஸ் a குரூப் சார், பெண்ணுவலகத்துவ யூ நோ குரூப் சார், அங்கிட்டு பிகேஎம், அப்புறம் கமிட்டி அமைப்போம் நம்ப கன்ஃபார்ம் படுத்திட்டா. ஸோ ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னாக்க, ஆ 3 வருஷம். அதுல வாரத்துக்கு 1 முறை இருக்கும். ஓகே. நானு அந்த பேஜ்க்கு வந்துர்றேன். மெயின் பேஜ்க்கு. மெயின் பேஜ் தான். ஓகே ரைட். ரோபோட்டிக்ஸ், கோடிங், பறக்கறம் கருவி, அ அசெம்பிள் பண்ணி அதுக்கு வர்ணம் அ வரைஞ்சு அந்த மாரி ஃப்ளோ 3 வருஷத்துக்கு மொத வருஷம் அசெம்பிள் அண்ட் ஃப்ளை கோடிங். 2வது வருஷம் அசெம்பிள் இன்னோவேஷன் நீங்க பங்கு பெறலாம். பள்ளிக்கூடத்திலிருந்து நாட்டிலேயோ, இல்ல வெளியூர்லயோ வந்து இன்வென்ஷன் பங்கு பெறலாம். நெறைய என்கொயரி நமக்கு வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கும் தெரியும் தமிழ் பள்ளி சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்குன்னு. ரோபோட்டிக்ல கோடிங்லாம் இப்போதைக்கு. இப்ப ட்ரோன் நம்ம செய்யலாம். அதுக்குங்கிட்டு அவங்க இளநிலை பள்ளி முடிச்சு டிவேட் பாத்வே காலேஜ், பாலிடெக்னிக்ஸ், வொகேஷனல்ஸ், வெளியூர் யூனிவர்சிட்டீஸ் நம்மளோட குவாலிஃபிகேஷன் குவாலிஃபை ஃபார் கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஃபார் டிப்ளோமா டிகிரீஸ் இன் யூனிவர்சிட்டி, மலேசியா அண்ட் ஓவர்ஸீ. ஏன்னா கல்லூரிகளுக்கு நம்ம லோன் ரெபட்ரி கட்டுறோம். மலேசியாஸ் யூத் டைம் லார்ஜஸ்ட் லோன் ரெபட்ரி நம்ம தான் வந்து டிசைன் பண்ணி, கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. அவங்க என்டையர் மாடியூல் டிசைன் பண்ணது பெர்சனல் நானு கோர் மெம்பர். அப்புறம் இன்னும் சில மெம்பர் இருக்காங்க மலேசியாவுல. சரிங்களா? ஸோ, அப்ப இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா, வி ஆர் குவாலிஃபையிங் வித் IEEE வேர்ல்ட்ல வந்து லார்ஜஸ்ட் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆ ஏன்னா, அவர்கள் வந்து பிரெயின் ட்ரெய்னிங் இன்ஜினியரிங் பீப்பிளுக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு பெரிய ஆட்களுக்கு பண்றதுக்கு முன்ன, நம்ப வந்து மலேசியாலயும், ஓவர்சீலயும் இத மாடுலரைஸ் பண்ணி, ஆ லான்ச் பண்ணி, பப்ளிஷ் பண்ணி ட்ரெய்னிங் குடுத்துட்டோம். ஸோ, வி ஆர் சூப்பர்சீட் தி அதர் ஆர்கனைசேஷன்ஸ். அ அது இன்ஜினியரிங் பள்ளிக்கூடம் படிப்புலாம் ட்ரெயின் பண்றதுக்கு முன்ன பிரெயின் ரீட் பண்ண சொல்லி நம்ப ரொம்ப உறுதியாக, துல்லியமாக என்னது வெரி நிச் மாடியூல்ஸ் வந்து சக்சஸ் பண்ணியிருக்கோம். மலேசியால நூறுக்கணக்கான பள்ளிக்கூடம் வெற்றி பெற்றிருக்காங்க. சின்னப்பள்ளி உட்பட்டு. தமிழ் பள்ளி, அ எஸ்கேஎஸ், என்கே ஸ்கூல் ஆகாம இன்டர்நேஷனல் ஸ்கூல் உட்பட்டு. ஸோ டேலண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நேஷனல் காம்படிஷன், ட்ரோன் ரேசிங், ட்ரோன் ஸ்பாட்ஸ், இன்டோர், அவுட்டோர், ட்ரோன் வந்து தயாரிக்கிறது, அ ஒரு ப்ராடக்ட் பிக்கப் பண்றது அந்த மாரி. இப்போ ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து குறிப்பா நம்பளோட புரமோஷன் பெர்சன்.
இது வணிக டெர்ம்ல சேல்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அறிமுகப்படுத்துறது யாரு? மிஸ்டர் அலெக்ஸ் நம்ம டீமுக்கு. பள்ளிக்கூடம் இன்வால்வ் பண்றது, ஆர்&டி எங்களோட டிபார்ட்மெண்ட் சீஃப் ஆஃபீசர் நம்மளோட ட்ரோன் சேம்பர்லேருந்து, அப்புறம் ட்ரோன் கம்பெனி மெம்பர்ஸா நம்மட்ட இருக்காங்க. ஆத்தரிட்டீஸ் என்டையர் ஆத்தரிட்டி அப்ரூவல் நம்ம தான் வாங்குவோம். உங்க மூலியமா உங்களோட லெட்டரோட, கடிதத்தோட இணைத்து நீங்களும் அனுப்பிருவீங்க. நாங்களும் அனுப்பிருவோம். எம்ஓஇலேருந்து, பிபிலேருந்து ஜேபிஎன், கேபிஎம், கேம், சிரிம்ஸ், எம்சிஎம்சி, கேடிஎன் யூ நேம் இட் வி வில் கெட் அப்ரூவ்ட் த ஃபுல் செட். புதுமையா வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க யாராச்சும் இப்ப ஜேகேஆர், பொம்போ, டிஎன்பி இங்க வந்துலாம் என்னது ஒரு டிஎன்பி நிலையம் இருக்கு. அப்ரூவ் வாங்கணும். செக்யூரிட்டியா, ட்ரோனு, பைட்னூர்லாம் குவாலிஃபைட்னா, அப்பைக்கப்ப அந்த ப்ராசஸும் நம்ம செய்வோம். ஸோ கன்டென்ட் வைஸ் எந்த சூழ்நிலையும், எல்லா சூழ்நிலையும் நம்ம ஆங்கிலத்தில மலாய்ல செஞ்சுருவோம். தமிழ்ல செஞ்சுருவோம். எடிட் பண்ணிருவோம் ஏஐ வைத்து. ஏன்னா முழுமையா தமிழாக்கம் பண்ணுவதற்கு நம்ம ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் அ தமிழ் பள்ளி, தமிழ் ஆசிரியர்கள் அத இன்வால்வ் பண்ணி எடிட் பண்ணா, அது ஃபுல் ஃபிளெஷ் அ ஹியூமன் எடிட்டட் லெட்டர் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ளோ வந்து பப்ளிஷ் பண்ணி, தெரியப்படுத்தி, இப்ப உங்கள மாரி கொண்டாந்து இந்த விஷயத்த கேட்பதுக்கு. அதனால இத வந்து நம்ப அ புரமோஷன் பண்ண டீம் விட்டுறலாம். இது பள்ளிக்கூடம். உங்களுக்கு குறிப்பா. சரியா? இப்ப ஆ இத முழுமையா தெரிஞ்சுட்டு பேப்பர்ஸ்லாம் படிச்சுட்டு, ஆ நீங்க வந்து லெட்டர் ஆஃபர் பண்ணணும். அந்த லெட்டர் ஆஃபர் உங்கள்ட்ட இருந்து பிஐபிஜிக்கும், நம்பாவுக்கும், எல்பிஎஸ்க்கும், ட்ரோன் சேம்பருக்கும் எங்களுக்கு. அப்புறம் அவங்களா ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த கன்டெய்னர் குடுத்தாச்சு. அப்புறம் இந்த கன்டெய்னர் வைத்து நம்ப பிபிடி, ஜேபிஎன் அனுப்புறோம். அந்த கன்டெய்னர் குடுத்தாச்சு. எல்லா கன்டெய்னரும் பாஸ்ம் லைவ்ல ஃபுல்லா எடிட் பண்ணி குடுத்தாச்சு. நீங்க எடிட் பண்றதா பண்ணலாம். அப்ப ஆன் போர்ட். இது அறிமுகம். அடுத்தது இதே மாரி அறிமுகம் உங்க மக்களுக்கு ஸ்பான்சர் பண்ற விருப்பம் உள்ளவங்களுக்கு, அங்க உள்ள மத்த ஃபவுண்டேஷன், என்ஜிஓஸ் கலந்து ஒன் டே ட்ரோன் ஈவென்ட் செய்றதுக்கு நல்லது. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு எல்லோரும் வர்றதுக்கு சுலபமா இருக்கும். அவங்களுக்கு தெரியும் ரியல் டைம் யார் எந்த எக்ஸ்பெர்ட் வராங்க, என்ன ட்ரோன் அவங்க பாய்க்கிறாங்க. கிட்ஸ் ட்ரோன் ட்ரெயின் படுத்துறது எப்படி? அது ஒரு நிலை. அது முடிஞ்சு அடுத்த நிலைக்கு வரணும். அப்படின்னு நேரடியா அவங்களுக்கு ஒரு கருத்து தெரிய வந்துரும். உங்களுக்கு பள்ளிக்கூடம், பிஐபிஜி, எல்பிஎஸ்க்கு சுலபமா இருக்கும். ட்ரெய்னிங் என்ன எனபிள்னு பார்த்தீங்கன்னா, அட்டெண்டிங். அந்த பள்ளி மெம்பர் கமிட்மென்ட், பேரன்ட்ஸ். சார்ஜஸ் வந்து பிஐபிஜியும், ட்ரோன் சேம்பரும் ஃபண்ட் ரைஸ் பண்ணி லான்ச் பண்ணிருவோம். கமிட்மென்ட் ஃபீ ஒவ்வொரு மாணவருக்கும் பள்ளிக்கூடம் அந்த சுற்று வட்டாரம் வருமானம் பிரகாரம் ஒரு ரிங்கிட்டோ, 10 ரிங்கிட்டோ. ஏன்னா அட்டெண்ட் பண்றதுக்கு அவங்க கமிட்மென்ட் இருக்கணும். அத பிஐபிஜி பார்த்துக்கலாம். ஸோ 100% 9 மந்த்ஸ்க்கு வந்து இது காம்ப்ளிமென்டரி புரோகிராம். குமரா வராரு. ஓகே. கேட்டுக்கோங்க யாருன்னு. ஸோ இப்ப பள்ளிக்கூட அவுட்ரீச், ஆம் ஸ் அ கன்வர்சேஷன், மானிட்டரிங் ரெக்கார்ட்ஸ். எல்லா ரெக்கார்ட்ஸும் ஆன்லைன், பிசிக்கல் நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். கிராஃப் புரொடியூஸ் பண்ற அளவுக்கு ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் லெட்டர்ஸ், அப்புறம் உங்களோட வகுப்பு அறைய வந்து ரெனோவேஷன் பண்ற காஸ்டிங் பண்ண விதம், தனிப்பட்ட அக்கவுண்ட் பிஐபிஜி, எல்பிஎஸ் வந்து இதுக்குன்னு வச்சிருப்பீங்க. அந்த 9 மாசத்துக்கு, 1 வருஷத்துக்கு, 1 இயர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். நான் பயிற்சி வந்து கேபிஎம் சொல்றாங்க. நெறைய நிகழ்ச்சி இருக்கனால வித்தின் 9 மந்த்ஸ் 1 வருஷத்துக்கு வாரத்துல 1 முறை செஞ்சா ஓகேன்றாங்க. ஸோ அதே மாரி நம்ம வந்து வடிவமைச்சுட்டோம். டூல்ஸ், ரிசோர்ஸஸ் ஆ பந்திங், பேனர் எல்லா டிசைனும் குடுத்துருவோம். அந்தந்த பள்ளிக்கூடம் அவங்களோட லோகோஸ்லாம் சிலரோட அ படங்கள போடுறதா இருந்தா நன்றிக்கு எல்லாம் சொல்லி, அந்த இடம்லாம் ஸ்பேஸ்லாம் இருக்கும். அப்புறம் கிட்ஸு, போஸ்டர் ஒட்டுறது, லேப் டிசைன், அந்த டேபிள் சைஸ்லாம் குடுத்துருவோம். அவுட்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரெய்னிங் முதல் முறையாக மலேசியால அதாவது பிரைமரி ஸ்கூல்ல படித்து, யுனிவர்சிட்டி சர்டிபிகேட் கிடைக்கிறது இது ரெக்கார்ட். சிஜாரா மலேசியா. வேர்ல்ட் வைட் கூடயும் பார்த்தாக்க. ஏன்னா முன்ன சொன்ன மாரி தமிழ்நாட்டிலருந்து அ பிக்கஸ்ட் ஏவியேஷன் யுனிவர்சிட்டி காலேஜ்லருந்து ட்ரோன் படிக்க 1 வாரத்துக்கு மலேசியாக்கு தான் வராங்க. நாங்க தான் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அது YouTubeலயும், TikTokலயும் அதிகாரப்பூர்வமான சேனல்ல இருக்கு. நீங்க உலகமே பொறுமையா பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி ட்ரோன். அதெல்லாம் ட்ரோன் விலையே வந்து 50,000, 100,000, 90,000. ஸோ அந்த மாரியான எக்ஸ்பெர்ட்ட வைத்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். மலேசியால மராந்தியில குறிப்பா நமக்கு 5 ஏக்கர் லேண்ட் இருக்கு. மத்த நகரத்துல பகான் இருக்கு 5 ஏக்கரு. ஸோ 5 டூ 10 ஏக்கர்ஸ் லேண்ட் மலேசியா முழுதும் 9 இடத்துல இருக்கு. அப்புறம் மத்த நெறைய இடங்கள்ல வந்து ரென்டிங் பண்ணி செஞ்சிருக்கோம். ஃபீல்ட்ஸ் குறிப்பா பெரிய ஃபீல்ட்ஸ. கம்ப்ளையன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரோன் மொதற்கொண்டு அரசாங்கம், அந்த ஃப்ரீக்வன்சி சம்மந்தப்பட்ட ஆத்தாரிட்டீஸ் இது எல்லாமே வந்து எத்திக்கல், லாஸ், இன்சூரன்ஸ், மாணவர பார்க்க வைக்கும்போது படம் தட்டலாமா? தட்டக்கூடாதா?
இது எல்லாத்தையுமே கைட் பண்ணிருவோம். அப்புறம் ஸ்பேஸ் நெட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத நான் அனுப்புன பிறகு நீ கிளிக் பண்ணி படிச்சுக்கலாம். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் ஆ ரொம்ப டீட்டெயிலா அங்கருந்து வீடியோஸ், கன்டென்ட், சர்டிபிகேட் அதெல்லாம் இருக்கும். சரிங்களா? இப்ப அது ஸ்கூல்லேருந்து அந்த ஃப்ளோ. இப்ப சேம்பருக்கும், பள்ளிக்கூடத்துக்கும் ஆரம்பம் வந்து நீங்க லெட்டர் இஷ்யூ பண்ணணும். இப்ப லெட்டர் டிராஃப்ட் நான் காண்பிப்பேன். ஓகே. அப்புறம் அந்த ஒரு நாள் ஈவென்ட் செய்தா உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். ஏன்னா, நாங்களும் ஸ்பான்சர் ரிஃபர் பண்ணுவோம். அதே கன்டென்ட் வச்சு நீங்களும் ஸ்பான்சர் வந்து வெளிய அனுப்பிவிட்டு ரெய்ஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரே அக்கவுண்ட் தான் நம்ம மேனேஜ் பண்ண போறோம் அந்த ஒரு வருஷத்துக்கு. டெடிகேட்டட் டிஃபரண்ட் நியூ அக்கவுண்ட்ஸ். கண்ட்ரோல்ட் பை பிஐபிஜி எல்பிஎஸ் ஸ்கூல்ஸ். நம்ம வந்து பட்ஜெட் பிரகாரம் செக்கர் மேக்கர் செய்வோம். அந்த மாரி. ஸோ ஃபண்ட் ரைசிங் பண்ணிட்டு, அ ட்ரோன இன்ஸ்டால் பண்ணி, செட்டப் பண்ணிட்டு 9 மாசம் ட்ரெய்னிங் ஸ்டார்ட் பண்ணிருவோம். வாரம், வாரம் பயிற்றுனர் வந்துருவாங்க. மல்டி ரேஸ் ட்ரெய்னர் வருவாங்க. ஏன்னா, நம்ம வந்து நூற்றுக்கணக்கான ட்ரோன் பைலட் ட்ரெயின் பண்றோம். மத்த ட்ரோன் கம்பெனிக்கு மலேசியாக்கும், ஓவர்சீக்கும் நம்ம வந்து புரொவைட் பண்றோம். அதனால மத்த இனமும் ட்ரோன்ல ஏஐல மிக சிறந்து இருக்காங்க. அவங்க அனுபவம் நம்ம பிள்ளைங்களுக்கும் முக்கியம். எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் மல்டி ரேஸ் ட்ரோன் எக்ஸ்பர்ட் பயிற்சிக்கு வருவாங்க. அவங்க 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் மலேசியாவுல, யுஎஸ்ல யூ நோ அ அந்த மாரி ஈவன் இந்தியர்களா இருந்தாலும், அ அ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, ஹைவே இண்டஸ்ட்ரி, இங்கிட்டு அக்ரிகல்ச்சரல், பில்டிங் இன்ஸ்பெக்ஷன்ஸ், யூ நோ பிரிட்ஜ் சம்பந்தப்பட்ட இது இன்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்றது. இப்படி பலவிதமா அதனால வந்து நம்ம பயிற்சி மாடியூல் வந்து எம்ஓஇ அப்ரூவ். ஆனா, அந்த மாடியூல் கற்றுக் குடுக்க அனுபவத்த வந்து ரொம்ப அ நிச்சா குடுப்பதற்கு இந்த மாரியான வடிவம் அமைச்சிருக்கோம். இந்த பயிற்சி என்னது புரோசஸ் அண்ட் பாலிசி. 3 ஆண்டு மலேசியால நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மலேசியன் ட்ரோன் சேம்பர்ல பள்ளிக்கூட மெம்பர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் டைம். இது பிசினஸ் சேம்பர். ஏன் அந்த மாரி அப்ரூவ் கிடைச்சுன்னா, யங் சயன்டிஸ்ட் என்டர்பிரினியர்ஷிப் அ புரோகிராம் அப்ரூவ் வாங்கியிருக்கோம். என்ன அர்த்தம்ன்னா, 3 ஆண்டு தொடர்ந்து அந்த பள்ளி மாணவர் ஆ ட்ரோன் ஏஐ பயிற்சிக்கு வந்துட்டாக்க, என்டர்பிரினியர்ஷிப் ஃபைனான்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிருவோம். அ அவங்க வந்து பள்ளிக்கூடத்துல பிரைமரிலயோ, இல்ல செகண்டரிக்கு வந்தோ, அந்த ப்ராடக்ட் இனோவேஷன் பண்ணாங்க. அந்த குரூப் வந்து அவங்களுக்கு நிறுவனம் பதிஞ்சு, வருமானம் வர அளவுக்கு அஃபிஷியலா பண்ணி குடுப்போம். இந்த மாரி பல நாடுல செய்றாங்க. சின்ன பிள்ளைங்க கம்பெனி தொறந்துட்டு படிப்பாங்களா, ஸ்போர்ட்ஸ் பார்ப்பாங்களான்னு. மிக சிறந்து மலேசியாலயே இருக்காங்க. ஓகே. நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி நேரடியா நான் அறிமுகப்படுத்துறேன். மலேசியால படித்துக்கொண்டு படிப்பிலயும் சிறந்து விளங்கி, விளையாட்டிலயும் சிறந்து விளங்கி, ஆ வணிகம் ஆரம்பிக்கிற அளவுக்கு ஃபியூ இண்டஸ்ட்ரில வந்துட்டாங்க. 10 வயசு, 15 வயசு இந்த மாரி. நான் சந்திச்சிருக்கேன். ஓகே. ஸோ அந்த மாரி 3 வருஷம் ஃப்ளோ. சில மாணவர் இடைநிலைக்கு வந்துருவாங்க. பள்ளிக்கூடம் அனுமதி குடுத்தா, அவங்க மீண்டும் 2வது ஆண்டு, 3ஆம் ஆண்டு தமிழ் பள்ளியில படிக்கலாம். இல்லாட்டி அந்த எஸ்ஏஎம்கேல நாங்க லேப் தொறந்தாக்க, அங்க அவங்க 2ண்ட், 3 இயர் கன்டின்யூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மானிட்டரி இவல்யூஷன வந்து பேப்பர் டாக்குமென்டட், வீடியோ ரெக்கார்டட் இன் ஆல் த கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் பப்ளிஷ்ட் இன் கிளவுட் டிரைவ். யார் யார் அக்சஸ் உதாரணத்துக்கு வாரியம், பிஐபிஜி, பள்ளிக்கூடம். அந்த கமிட்டி மெம்பர். நீங்க தான் மத்தவங்களுக்கு வெளியிட முடியும். ஈவன் தோ இட்ஸ் ஓப்பன் எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ அதனால அக்சஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸம் பண்றவங்களுக்கு வந்து அந்த ஃபில்டர்ட் ரெக்கார்ட் அண்ட் வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் அது கிளவுட்ல இருக்கும். ஏன்னா அவங்க பார்ப்பாங்க. நான் குடுத்திருக்கேன் 10,000 கரெக்ட்டா இருக்கா? 10 ட்ரோன் வாங்குனாங்களா? எத்தன மாணவர் படிச்சாங்க? என்ன சொல்றாங்க மாணவரு? அப்படின்னு. ஸோ டாக்குமென்டேஷன், மானிட்டரிங், இவல்யூஷன் ஃபுல்லி ஆன்லைன் அண்ட் ஆல் தட் நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி ஃபைல் பண்ணிக்கலாம். கேபினெட் இருக்கும். ஏன்னா கேபினெட்டும் அந்த காஸ்டிங்ல வந்துரும். சர்டிஃபிகேஷன் இது முக்கியமான விஷயம். எல்லாரும் ட்ரோன் வாங்கி ஆரம்பிக்கலாம். இப்ப மிஸ்டர் அலெக்ஸ் கூட பயிற்சி குடுக்குறாரு. தொடர்ந்து அவர் ஏன் அடுத்த நிலைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அறிமுகப்படுத்துறார்ன்னா, அவருக்கு தெரியும் பெரிய ஒரு உறுப்பினரோட குழுவோடு அ யுனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் குடுக்குறதுக்கு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம சர்டிஃபிகேட் சிடிபி, சிஇபி மாரி சர்டிஃபிகேட் இருக்கும். அவங்க டிவேட் இன்ஜினியரிங், வொகேஷனல் பள்ளிக்கூடம், வெளியூரோ, உள்ளூரோ இன்க்ளூடிங் யூரோப்பியன் அண்ட் யுஎஸ்ஏ பேஸ்ட் எடுகேஷன்ஸ் இத வந்து ஒரு என்ட்ரி குவாலிஃபையிங் பாயிண்ட்டா பாவிக்கலாம். ஏன்னா, நம்ம சர்டிஃபிகேஷன் 9 மாசம் படிச்சுட்டா ஃப்ரம் யுனிவர்சிட்டி. அது குறைவா படிச்சா சர்டிஃபிகேட் மட்டும் தான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால தான் மலாக்கா போன்ற நகரத்துலலாம் வந்து அதிகமா சைனீஸ் ஸ்கூல் ரெய்ஸ் பண்ணியிருக்காங்க. 58க்கு மேல ஃபார் இன்ஃபர்மேஷன். வெரி ஏர்லி.
நம்ம ஒண்ணு ஒண்ணா அட்டெண்ட் பண்ணிக்குவோம். நீலாயில கூட இருக்காங்க. எல்லா பள்ளிக்கூடமும் பண்றாங்க. ஐ மீன் சப்போஸ் மல்டி நேஷனல், மல்டி ரேஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே. தமிழ் பள்ளிக்கூடம் நம்ம தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸ்பான்சரஸ். அது டாக்குமெண்டேஷன் முடிச்சுட்டு ஸ்பான்சர் அனுப்புனோனே, அவங்களோட அந்த லெட்டர், அந்த பேமெண்ட் எல்லாமே டாக்குமெண்ட் கரெக்ட்டா எல்பிஎஸ், பிஐபிஜி நீங்க பண்ணுவீங்க நம்ம கிளவுட்ல. இப்ப நாங்க லிங்க் அடிச்சா நாங்களும் அத பண்ணிருவோம். ஏன்னா அக்கவுண்ட் சென்ட்ரலைஸ் ஒன்று தான். பிஐபிஜி, எல்பிஎஸ் மேனேஜ். ஏன்னா பள்ளிக்கூடத்துல நம்ம ஃபைனான்ஸ் வந்து டிரான்சாக்ட் பண்ணக்கூடாது. நம்ப ஆர்கனைசேஷன். அது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். கவர்ன்மென்ட் கேபிஎம், எஸ்ஓபி பிரகாரம். அதனால பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலைஸ் பட்ஜெட் அண்ட் இன்வெஸ்ட் அண்ட் ஸ்பெண்ட் வித் த கேபிஐ. அதாவது அதோட செயலோட சாதனை வருவதற்கு அ உகந்த விஷயத்தைங்கள செய்றதுக்கு டாக்குமெண்டேஷன் அண்ட் ஆக்ஷன் பிளான். அதாவது அதோட அது லிஸ்ட்டும் சரி, அ செய்கையும் சரி. கிராண்ட். கிராண்ட் குடுப்பதற்கு நெறைய பேர் இருக்காங்க. கவர்ன்மென்ட்ஸ், அத்தாரிட்டீஸ், அ என்டர்பிரினியர்ஸ் அவங்கவங்க பள்ளி பழைய மாணவர்களோட சங்கம், ஓகே. சுற்று வட்டாரம். இதுக்கு ஃப்ளையர்ஸ் அண்ட் கன்டென்ட் வந்து ஷார்ப்பா ஃபியூ பேஜஸ்ல ஃபைனலைஸ் பண்ண பிறகு கம்பைல் பண்ணி குடுத்துருவோம். அதனால நம்மளோட ரெஃபரன்ஸும் ஃபன் வரும். நீங்களும் ஃபன் ரெஃபரன்ஸ் தேடலாம். ஏன்னா, ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்ணிட்டோமா, அத ரைஸ் பண்ணி லான்ச் பண்றது தான் நம்மளோட கருத்து. ட்ரோன் கம்பெனிஸ் மலேசியால நூற்றுக்கணக்கா இருக்கு. சில ட்ரோன் கம்பெனி 10லேருந்து 100, 200 ட்ரோன் வச்சிருக்காங்க. அ 3 வருஷத்துலருந்து ஐ மீன் 1 வருஷம் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இருக்கு. 10 வருஷம், 15 வருஷத்துக்கு அனுபவம் இருக்காங்க. இவங்க எல்லாம் நம்ம ட்ரோன் சேம்பர் மெம்பர்ஸ். அவங்க கம்பெனிக்கும் நம்ம கூட்டி போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவங்களும் சில நேரங்கள்ல விசிட் பண்ணி ஒரு சில செக்ஷன் எடுப்பாங்க. 3 மாசத்துக்கு ஒரு முறை, 1 1/2 ஹவரு அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெர்ட் வந்து இணைந்து குடுப்பாங்க. ட்ரோன் ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன். சரிங்களா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, சூப்பர்வைசர்ஸ் விசிட் பண்ணுவாங்க. ட்ரெய்னர் உட்பட்டு. தென் ட்ரோன் கம்பெனி நம்ம விசிட் பண்ணுவோம். அதுக்குள்ள லெட்டரா நாங்களே செஞ்சு குடுத்துருவோம். ட்ரெய்னிங் மட்டும் எடுக்கிறதா இருந்தா ஓகே தான். ஆனா ஒரு சில நேரங்கள்ல ஆர்&டி சென்டருக்கு பள்ளி மாணவர அழைத்து போறது ரொம்ப நல்லது. ஏன்னா பெரிய இடத்த வந்து இங்க நகர்த்தி நம்ம கொண்டாட முடியாது. அவங்க வரும்போது ஒரு சில ட்ரோன் கொண்டு வருவாங்க. பெரிய ட்ரோனு காமிக்கிறதுக்கு. ஓகே. இண்டஸ்ட்ரி ட்ரோன், அக்ரிகல்ச்சர் ட்ரோன், ஸ்ப்ரே ட்ரோன், ஆ கார்கோ ட்ரோன் பொருள் ஏத்தி வர்றது. ரோபோட்டிக்ஸ்க்கு எடுத்து தர வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து சில நேரங்கள்ல நம்ம விசிட் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி விசிட் மாரி, டிவேட் மாரி. ஸோ இந்த ட்ரோன் கம்பெனிஸ் அவங்களுக்குள்ள லெட்டர் ஃப்ளோ, அப்புறம் ப்ராஜெக்ட் இன்குபேஷன். இது வந்து இந்த ஒவ்வொரு ட்ரெய்னிங் ஒவ்வொரு நகரத்துல நடக்கும்போது, அங்க உள்ள பள்ளிக்கூடம் விட்டுட்டு வேலை செய்றவங்க, பிசினஸ் பண்றவங்க, கிராஜுவேட் பண்ணவங்களுக்கு வாய்ப்பு குடுக்குறதுக்கு, அ இன்குபேஷன் அதாவது வாலண்டரியா வந்து இணைந்து இத கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அது அவங்க இஷ்டம். நம்ம ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். அந்த வட்டாரத்துல இல்ல, யாரும் வரல, நீங்க அறிமுகப்படுத்தலனாக்க ஆ நம்ம HQலருந்து மத்த நகரத்திலருந்து நம்ப வரவழைச்சுருவோம். வாலண்டியர். அப்பன்னா ட்ரோன் பைலட் ட்ரெய்னிங் குடுக்கும்போது 2, 3 பேரு குவாலிஃபைட் ட்ரெயின் டெர்ம்ஸ் கண்டிஷனோட அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஏன்னா கண்ட்ரோல் வந்து பறந்துகிட்டு இருக்கும். அ 30 ட்ரோன் இருக்கும். ஓகே. எந்த ட்ரோன் எங்க பறக்குது? சமயத்துல சுறுசுறுப்பா இருப்பாங்க பிள்ளைங்க அந்த மாரி. இவங்களுக்கு வந்து அ இவங்கள கொண்டாரும்போது ப்ரொஃபைல் நீங்க தான் அப்ரூவ் பண்ணுவீங்க. நீங்க சந்திப்பீங்க ஃபேஸ் டூ ஃபேஸ். ஏன்னா, அந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க, அந்த நகரத்துல. ஒவ்வொரு சிட்டிலயும் அங்க உள்ளவங்களுக்கு தான் அந்த வாலண்டியர்ஸ் அண்ட் அ காம்ப்ளிமென்டரி இன்குபேஷன் குடுக்குறது. இது வந்து பொதுவா அந்த நேரத்துல ஒரு டெக்னாலஜி நடக்கும்போது பள்ளிக்கூடத்துல, பள்ளிக்கூடத்த விட்டுட்டு வெளிய வந்த பெரியவங்களுக்கும் அதோட அறிமுகம், ஒரு வாய்ப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆனா அவங்க அசிஸ்டன்ட்டா வரும்போது தெரிஞ்சுக்குவாங்க. They are not students and participants. They are not drone pilot trainers. They will aware of the technology. அவங்க ஒரு வணிகத்துல ஈடுபடலாம். சோ அது வந்து அவங்களோட விருப்பம். ஆனா தெரிஞ்சுக்கலாம். தே ஆர் வாலண்டியர்ஸ். ஆத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் MOE, JPN, CAM, யூ நோ PPT வரைக்கும். ஓகே. டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் குடுத்துருவோம். அப்ரூவல் வாங்கிருவோம். அப்புறம் தான் பயிற்சிய வந்து லான்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது டே ட்ரோன் ஈவென்ட். ஆனா லேப் செட் பண்ண பிறகு பிரஸ் ரிலீஸ். அப்படின்னா லான்ச்சிங் ஆஃப் த 9 மந்த் ட்ரெய்னிங் அது வந்துரும். 9 மாசத்துக்குள்ளயே ட்ரெய்னிங். இந்த 1 வருஷத்துக்கு முறையா. சரிங்களா? மீதி நாட்கள்ல நீங்க அனுமதி வாங்கி மத்த க மிந்தி படிச்ச தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி குடுத்தா, அது பள்ளிக்கூடத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மானியம், ஒரு வருமானமா இருக்கும். ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஏன்னா ட்ரோன் உங்களுடையது. ஓகே.
ரூ. 1,500 எக்ஸ்ட்ரா வந்தா, அந்த ஃபீஸ் சார்ஜ் முழுவதும் நியாயமா அந்த ஃபீஸ் நீங்க குடுத்துறலாம். ஏன்னா ரூ. 1,500 வந்து ஒரு வாரத்துல 1 நாளைக்கு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் இந்த பட்ஜெட்ல நம்ம வந்து அலவன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருவோம் குடுப்பதற்கு ட்ரெய்னருக்கு. வெதர் தே ஆர் மலே, சைனீஸ், இந்தியன் ட்ரெய்னர், சபா அண்ட் சரவாக்கியர் அந்த கேலண்டர் பிரகாரம் அவங்க ப்ரொஃபைல்ல வருவாங்க. இந்த ப்ரொஃபைல் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிரும். நீங்க எல்லாத்தையும் மீட் பண்ணிடுவீங்க. 3 மந்த்ஸ் ஓகே, ஓகே. ஏன்னா நீங்க ப்ரூவ் பண்ணணும். அ இவர்கள் ஓகே இந்த பள்ளிக்கூடத்துக்கு படிச்சுருக்க வருதுன்னு சொல்லி நெறைய சென்சிட்டிவிட்டி இருக்கு. ஓகே. ஸோ வாலண்டரி நான் ஷேர் பண்ணேன். அங்க உள்ள வட்டார தோழிகளுக்கு வாய்ப்பு குடுத்து, அவங்க அசிஸ்டன்ட்டா இருந்து, இத பத்தி கருத்துக்கள வந்து அந்த 9 மாசத்துக்கு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா, இதான் வந்து கற்றுக் கொடுக்கும்போதே வந்து பொருளாதாரம் அ ஏற்படுறதுக்கு பெரியவங்களுக்கு இது ஒரு கருத்தா அமையும். அப்புறம் பீரியாடிக் விசிட்ஸ் நம்ம சொன்ன மாரி ஆர்&டி சென்டருக்கு மலேசியாக்கு செகண்டரி பள்ளி மாணவர்களுக்கு பெற்றோர்கள் பிஐபிஜி, ஜேபிஐன்னு அப்ரூவ் பண்ணும்போது, ஃபாரின் கன்ட்ரி ஆர்&டிக்கு நம்ம வந்து அழைத்து செல்றோம். இன்டர்நேஷனல். ஓகே. அது பட்ஜெட் இருக்கு. அது ஸ்பான்சர்ஷிப் தனிச்சு செய்யணும். சரிங்களா? இது செகண்டரி வெளியூருக்கு. பிரைமரினா உள்ளூருக்கு. ஓகே. பஸ் டிராவல் எல்லாமே செட் பண்ணோம். இன்சூரன்ஸ் நெறைய விஷயம். அப்ரூவல் அந்த ஃப்ளோலாம் நம்ம குடுத்துருவோம். செய்தாக்க ஓகே. ஒரு வருஷத்துல ஒரு 1, 2 ஆர்&டி சென்டருக்கு வரலாம். ஓகே. இது வந்து பிரீஃபிங். இப்ப நான் பேசின வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபோ, ஹோலிஸ்டிக் சிஸ்டம் இது வந்து பள்ளிக்கூடத்துல உருமாற்றம் செய்யக்கூடிய பயிற்சி நிலை. எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே 10 ஆண்டுலேருந்து 30 ஆண்டு அனுபவம் இருக்கு. கம்ப்ளீட்டா கனெக்ட் பண்ணா எங்களோட குரூப் ஒரு 90 எக்ஸ்பெர்ட்ஸ். எப்படி பார்த்தாலும் 100 ஓவியர்ஸ் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். கஸ்டமைஸ் பண்ணலாம் அந்த ட்ரெய்னிங்க. ஓகே. அங்கேயே லேப் இருக்கு. கஸ்டமைஸா எதுவும் செய்து ஆ ஏன்னா பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு டேவான் இருக்கு. டேவான்ல வருமானம் வருது. ஆமா தானேங்க? ஆடியோ ஓப்பன் பண்ணி சொல்லுங்க. இந்த கருத்து ஓகேவா? நான் சொன்னது. பள்ளிக்கூடலங்க டேவான் இருக்கு. டேவான்லேருந்து வருமானம் வருது. வருதுங்களா? ஸ்பேஸ் இருக்கு சார். ஸ்பேஸ் இருக்கு. வி கேன் ஸ்பேஸ் கேன் இருக்கு. இப்ப பண்டார் முத்தாமெல்லாம் டேவான்டர் கட்டியிருக்காங்க. பல பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு தமிழ் பள்ளியும் சரி, சின்ன பள்ளி எப்பயோ கட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அது அவங்க அந்த எக்ஸ்பெக்ட். டேவான்ல வருமானம் வருது. ஆமா தானே? ஆமா. எஸ். ஓகே. ஏன்னா பிஐபிஜில மெமோர் ஆஃப் ஆர்டிக்கிள்ல ஸ்பெஷல் லா இருக்கு. அத முழுவே எல்லா பள்ளிக்கூடமும் பயன்படுத்தல. நான் மேக்ஸிமம் பயன்படுத்தினது சின்ன பள்ளி. ஏன்னா சைனீஸ் பள்ளிக்கு நான் டிசைன் பண்றேன். ம். டிசைன் இப்ப கிடையாது. பிரெயின் ட்ரெய்னிங் காலத்துல இருந்து 30 இயர்ஸ்க்கு வரது. வெரி அது லாங் மட்டும் டைம் இல்ல. அகோ. ஆ ஐம் டாக்கிங் அபௌட் 90ஸ்ல கம்ப்யூட்டர் அண்ட் ம். நெட்வொர்க்கிங் செக்ஷன் இந்த பிங்ஹா, ஹின்ஹுவா இதெல்லாம் வரிசையா கோலம்பூர், காப்பா வரைக்கும் கோலம்பூர் வரைக்கும் இருக்குமே. கம்ப்யூட்டர் செட் பண்ணியிருக்கேன். அப்பன்னா மலேசியால கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இல்லாத காலத்துல கம்ப்யூட்டர் செட் பண்ணிருக்காங்க. 50 கம்ப்யூட்டர் அந்த காலத்துல இன்ஸ்டால் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியுமா? 90ஸ்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல 100 வகுப்பறை இருக்குன்னா, 100 வகுப்பறையிலும் ஒரு வகுப்புல 50 கம்ப்யூட்டர் இருக்கு. ஃபுல்லி ஏர் கண்டிஷன். காலேஜ மிஞ்சிருச்சு அவங்க சைஸ்லாம். தோட்டப்புறம் மாரி இருக்கிற காப்பார்லயே அந்த மாரி இருக்குது. கிளாங் வட்டாரத்துல, டவுன்ல, சிட்டில. ஐ டிராவல் டூ சப்பா சரவா. சப்பா சரவா பள்ளிக்கூடங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பா! காலேஜ் தான். நீங்க பள்ளிக்கூடம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க, கல்விக்கு. சைஸு, நெலம், கட்டட அமைப்பு அருமை. அதெல்லாம் நம்ம வந்து நம்பளும் வந்து அத செய்யலாமா? அப்படின்னு யோசிக்கும்போது தித்திக்குது. வெரி நைஸ். சோ கஸ்டமைஸ் பண்ணலாம். பண்ணின பிறகு டேவான ரென்டிங் குடுக்குற மாரி ரென்டிங் குடுக்க முடியாது லேபரட்டரிய. நீங்க மத்த பயிற்சிக்கு மாடியூல் கேட்டா, நம்ம அந்த மாடியூல கொண்டாருவோம். அது பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வருமானம். ஏன்னா லேப் அங்க இருக்குது. 7 டேஸ்க்கு அங்க இருக்குது. இது வந்து அ எல்லாமே பிரின்சிப் பிரகாரம் எல்லா அப்ரூஃபும் தனி அ ஒரு கேட்டகரி செய்யும்போது அந்த அப்ரூஃப் நீங்க வாங்கி ஆகணும். பிபிடில. அந்த கடமைக்கு நீங்க வாங்கி ஆகணும். அது தனிப்பட்ட விஷயம். அது கைட் பண்ணுவோம். ஏன் இத சொல்றேன்னா, அ மணி இப்ப ஃபண்ட் ரெய்ஸ் பண்றோம். நீங்களும் ஸ்பான்சர் பண்ணுவீங்க. சில பெற்றோர்களும் என்னது கேஷ் ஃப்ளோ ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அப்ப மத்த நன்மை என்ன வருது? பிள்ளைங்க படிக்கிற ஒரு பக்கம் இருக்குன்னா, லேபரேட்டரி இஸ் அவைலபிள். யூ கேன் யூட்டிலைஸ், பீஸ்போக்னா கஸ்டமைஸ். அது பிரிட்டிஷ் வார்த்தை மாரி. ஓகே. ஸோ டிவைஸ் எக்யூப்மென்ட், சிறிய கிட்ஸ் ட்ரோன், இன்ஸ்பெக்ஷன் ட்ரோன் இதெல்லாம் சிறிய சைஸ்ல அந்த பாடங்கள கொண்டாடுவோம். ஏன்னா அந்த சைஸ் ட்ரோன் அங்க வாங்கிட்டு, ஒரு இடத்துல வச்சுட்டு காஸ்டிங்கா இருக்கும். சரிங்களா? ஸோ ட்ரெய்னிங் வாலண்டரி சொல்லிட்டேன். ஃபண்ட் ரெய்சிங் சொல்லியாச்சு. அவுட்கம் பார்த்தீங்கன்னாக்க, ட்ரோன் லேப் இருக்கும். சிலபஸ எம்ஓஇ அப்ரூவ் பண்ண சிலபஸ, இண்டஸ் சிலபஸ
சிறிய சிலிபஸா படிப்பாங்க. சர்டிபிகேட் ஃப்ரம் யுனிவர்சிட்டி. அந்த சர்டிபிகேட் காலத்துக்கும் எந்த ஊர்ல அவங்க போய் என்ன கோர்ஸ் படிச்சாலும் டிப்ளோமா டிகிரி, வெதர் ரிலேட்டட் டு இன்ஜினியரிங் ஆர் அக்கவுண்ட்ஸ் ஆர் லா, இந்த சர்டிபிகேட் வந்து கிரெடிட் பாயிண்ட்ஸ் உள்ளது. டிரான்ஸ்கிரிப்ட் டிப்ளோமா டிகிரி மாரி. ஓகே. ஸோ ஃபியூச்சர் ரெடி, நேஷனல் இம்பாக்ட்ஸ் நெறைய இன்னோவேஷன்லாம் மலேசியால வருது. நமக்கு தெரியும் நெறைய நிறுவனங்கள் பார்ட்னர் இருக்காங்க. கொழும்பு இன்ஜினியரிங் சயன்ஸ் ஃபேர், ஸ்டாம் நேஷனல் இப்ப லான்ச் பண்ணிட்டாங்க. எம்தூம்ல நம்ம தான் மெயின் பார்ட்னர். நேஷனல் லார்ஜஸ்ட் டிவேட் புரோகிராம் நம்ம தான் மெயின் பார்ட்னர்ஸ். இந்த ஃபோட்டோல நீங்க வந்து கேபிஎம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வெப்சைட் நீங்க பார்க்கலாம். எங்க ஃபோட்டோலாம் இருக்கும். சரிங்களா? நான் எத சொல்றேன்னாக்க, ஒரு சில ஃபோட்டோ, இன்ஃபோ பப்ளிஷ் பண்றது சின்ன விஷயம் கிடையாது. அதுவும் எஜுகேஷன் மினிஸ்ட்ரில. சரிங்களா? ஸோ அந்த மாரி இப்ப இத நான் ஷேர் பண்ணிட்டேன். இத பத்தி கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. நானு சில லெட்டர், டாக்குமெண்ட் சாம்பிள் காமிக்கிறேன். நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் மறுபடியும் பண்ண தேவையில்ல. லெட்டர இஷ்யூ பண்ணிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எதுவும் கேள்வி பதிலுங்க? எதுவும் பேஜ் எதுவும் நான் ஃப்ளோ பண்ணணுமா? திருப்பி கொண்டாந்து வைக்கணுமா? Uh, uh, sir, would like to have would like to ask one question. சொல்லுங்க. இப்ப இந்த ட்ரோன் லேப் செய்யுது சார், வாட் ஆர் த மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ்? என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ்? யூ வாண்ட் ஒரு டேபிள் சைஸ் தனி வகுப்பறை வேணுங்களா? இல்ல வந்து பறக்கிற ஃபேன் வைக்கக்கூடாது. கழட்டிருவாங்க. ஓகே, லைட் எல்லாம் வந்து கவர் இருக்கணும். ஏன்னா உள்ளுக்கும் பறக்க வைப்போம், வெளியும் ஓகே, பறக்க வைப்போம். டெஸ்ட் பண்ணணும்ல உள்ளுக்கு வகுப்புல. எஸ், சைட்ல தான் ஃபேன் போடுவாங்க. ஏர்கான் இருக்கும். சிறிய ஃபேன் கவர் இருக்கும். மெதுவா சுத்தும் ஓகே, அது வந்து. காத்து சுற்று சர்க்குலேஷனுக்கு. ஸ்பீடா ஓகே. சுத்தணும் அவசியம் இல்ல. இது வந்து ரப்பர் ரப்பர் கோட்டிங் பண்ணணும். அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ல இருக்கும். என்ன சைஸ், என்ன கோட்டிங்ன்னு. கான்ட்ராக்டர் நம்ம ரிஃபர் பண்ண மாட்டோம். உங்களுக்கு கான்ட்ராக்டர் கிடைக்காட்டி நம்ம ரிஃபர் பண்ணுவோம். Usually சார் இந்த ட்ரோனுக்கு வந்து அந்த கிராண்ட் வந்து how much will it be and will it be enough or we have to find PAG have to scour extra funds for it? இல்ல இனஃபா, நோ இனஃபான்னு இல்ல. கிரான்ட்ங்கிறது ம். அவ்வப்பொழுது தான் வந்து ட்ரோன் லேப் கிராண்ட் வந்து அரசாங்கம் அல்லது சில ஆத்தாரிட்டி விளையாடுப்பாங்க. நம்ப எஸ், வந்து எஸ். அப்படி எதிர்பார்த்து பள்ளிக்கூடத்துக்கு நம்மனா இது என்னது ஒரு சில விஷயம் சார்ட் அடிக்கிற கவர்ன்மென்ட் ஸ்கூலுக்கு காசு குடுக்கணுன்ட்டு அப்படியா போட்டு வச்சிருக்கோம்? இல்ல. ஃபண்ட் ரைஸ் பண்ணி நோ, நோ, நோ. செய்றோம். Yeah. அப்ப எஸ். வெளிப்புறத்த அப்படி செய்யற மாரி, உட்புறமா அங்க வந்து நம்ப என்னது திறமைகளுக்கு உள்ள விஷயத்துக்கும் நம்ம அப்படித்தான் வந்து இத வந்து ஆ எம்பார்க் பண்றோம். என்ன அர்த்தம்னா, லான்ச் பண்ணிட்டு, டாக்குமெண்ட் வைத்து, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அ கான்டாக்ட்ஸ்க்கு அனுப்பிருவீங்க. நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அட்வான்ஸ் பீப்பிள் அங்க உள்ள என்டர்பிரினியர்ஸ் வெளியில உள்ளவங்க, பொதுவா நேஷனல் லெவல்ல இருக்கிற நல்லா சிறந்து வழங்கக்கூடிய என்னது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெர்ட் பணத்த வசதியோட நெறைய பேர் இருக்காங்க மலேசியால. எல்லா இடமும். இந்தியர்கள் முதற்கொண்டு. அவங்க குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ப்ரூஃப் ம். இருக்கு எங்களுக்கு. போன வாரம் ரோபோட்டிக் குடுத்தாரு. தமிழ் ஓகே, பள்ளிக்கூடத்துக்கு. குட். ஒரு இந்தியன். கேஷ். எந்த ஒரு விஷயமும் பப்ளிஷே பண்ணல. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அப்ப அந்த மாரி நெறைய பேர் பணம் இருக்காங்க. செஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்கள ரிஃபர் பண்ணுவோம். எல்லாரும் குடுப்பாங்கன்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். ரிஃபர் பண்ணுவோம். ட்ரோன் குடுக்கலாம், கேஷ் குடுக்கலாம், டேபிள் செட் குடுக்கலாம், பந்திங் பேனர் குடுக்கலாம் ஃபுல் செட்டு. அவங்கவங்க லோகோ ஓகே. போட்டுக்குவாங்க. ஓகே. ஆனா பிஐபிஜி, எல்பிஎஸ் எப்படி இந்த பள்ளிக்கூடத்த வழிநடத்தும்போது, இத வந்து 100% நம்பி ஸ்கூல குளோஸ் பண்ணாம வழிநடத்திட்டீங்களோ, ம். ட்ரோன் லேபரட்டரி ஸ்டார்ட் பண்ணும்போது அது போட்டிருக்கேன். எல்லோரும் ப்ரமோஷன் பண்ணி ஃபண்ட் எடுத்தாரும். நோக்கம் ஓகே லான்ச் சார். பண்ணணும். அந்த மாரி. ஆ. ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா சார், நாட் பிகாஸ் ஆஃப் எனிதிங். பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ த காஸ். ஏன் வந்து வி ஆர் அரேஞ்சிங் அ ஃபண்ட் ரைசிங் காலா டின்னர் ஃபார் த ஸ்கூல் இன் 2 மந்த்ஸ்ல இருக்கு. ஸோ திஸ் ட்ரோன் வந்து வி ஆர் 2 மந்த்ஸ்ல இத இன்புட் நீங்க வித் இணைச்சிரலாம். இந்த புரோகிராம யா. செய்றோம். இதுக்கு தனியா ஆ. இவ்வளவு பட்ஜெட் வேணும். அப்படி மக்களுக்கு தெரியப்படுத்திட்டா, மக்களுக்கு குடுப்பதற்கும் பண வசூலும் குடுக்குறாங்க. பண வசூல் குறைவங்க வந்து வாலண்டரியா இருக்காங்க. ரைட் தானே? எல்லா எஸ், எஸ், வகையிலும் கரெக்ட். ஸோ அது வந்து ஆட் மக்கள் வந்து பண்ணிடுறோம். உறுதுணையா இருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன் சார். ஸோ ஆனா வந்து நான் போட்ட காஸ்ட் வந்து கரெக்டா இல்லைன்னு எனக்கு ஐம் நாட் சோ ஷூர். ஸோ அதனால தான் ஒரு காஸ்டிங் தெரிஞ்சா ஐ பெட்டர் புட் த கரெக்ட் அமௌண்ட். ஸோ சில நேரத்தில் அந்த அடூன் எம்பிலாம் வந்து அவங்க அந்த ஃபுல்லா அந்த காஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. வி ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்கூல்ல. நம்ம தான் ஒர்க் ஷீட் குடுக்குறோம். அந்த ஒர்க் ஷீட்ல நீங்க ஓகே. வந்து இத்தன ட்ரோன், இத்தன டேபிள்ன்னு இப்ப நான் ம். காமிச்சுருவேன். நீங்க எடிட் பண்ணா, ஓகே. சொந்தமா டோட்டல் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி லெட்டர் வச்சு நீங்க அனுப்புறது தான். ஓகே. ஓகே. குட் சார். குட் சார். தட்ஸ் ஆல் ஐ நீட் டு நோ ஆக்சுவலி. ஓகே. இப்ப என்ன ஸ்க்ரீன்ங்க தெரியுது? இது ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோ. நான் ஓகே. பேசுனது வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட்ல இருக்கும். மத்தவங்க யாரும் எதுவும் குவரி பண்றீங்களா சார்? ஓகே. குவரி பண்ணிட்டு இப்ப இப்ப என்ன ஸ்க்ரீன் தெரியுது சொல்லிருங்க ப்ளீஸ்.
அந்த ஃப்ரண்ட் பேஜ் சார், ட்ரோன் ஏஐ ஸ்ட்ரீம் டிவிஏடி இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் பேஜ். ஓ! நான் அதுல தான் இருக்கு. ஓகே, ஓகே. ஆனா அது வந்து ப்ரௌசர், இது வந்து பவர் பாயிண்ட். இப்ப சரியா இருக்கு. சரி. இது வந்து அ வந்துருச்சுங்களா? இல்ல சார், ஸ்க்ரீன். ஷேரிங் தான் வருது. ஓ, லோடிங்கா? ம். எஸ்ஸர், நீங்க உங்க பேர் சொல்லுங்க ஆ, எஸ்ஸர். எஸ்ஸர்ங்கிற ஒரு நண்பர் வந்திருக்காரு. வாட் இஸ் யுவர் நேம் ப்ளீஸ்? எஸ்ஸர்? சரி, பரவால்ல. ஓகே. ஃபார் த இன்ஃபர்மேஷன் திஸ் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். தமிழ்ல விளக்கம் சொல்லுவோம். Bahasa Melayu, English, Mandarins and other languages, different sections you all can join. நான் அவர் பேர சொல்லாம இருக்காரு. எஸ்ஸர் ஒரு யூசர் இருக்காரு. ஓகே. சார் ப்ரொனவுன்சியேஷன் எப்படி சார்? இல்ஸிங்களா, ஹில்ஸ், ஹைல்ஸி, ஹவ் சார்? ஹில்ஸ். இல்ஸ், ஓகே. இல்ஸ் குளோபல் Holistic, சிங்கர். ஓகே. international, intelligent, learning, super excellent. ஓகே, தேங்க்யூ சார். அ இது நாங்க நிறுவனம் திறக்கும்போது நான், என் நண்பர்கள், என் தம்பி எல்லாம் சேர்ந்து, இது வந்து குறிப்பா டைரக்ட்டா நான் இன்வால்வ் பண்ற கார்ப்பரேஷன். இதே மாரி மலேசியால நூற்றுக்கணக்குல ட்ரோன் கம்பெனி இருக்காங்க. நம்பளோட ட்ரோன் சேம்பர்ல வந்து ஏறத்தாழ 96க்கு மேல மெம்பர்ஸா இணைஞ்சுகிட்டு இருக்காங்க. கமிட்ரியான ப்ரூஃபு, கார்ப்பரேட் சப்போர்ட்ஸு. ஐ நகர மாட்டேங்குது. ஓகே. ஸோ ப்ராஜெக்ட் டைட்டில் சொல்ட்டோம். ஸோ வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரோகிராம், ஸ்ட்ரீம் மாடியூல், ஆ நேஷனல் டிபேட் பாத்வேஸ்க்கு பாதை வகுக்குது. இன்டர்நேஷனல் IEEE ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன்னா அவங்களே நம்மளோட சில பிரெயின் ட்ரெயின் மாடியூல் இன்னைக்கு இணைச்சிருக்காங்க. யுஎஸ், யுகே, சைனா, இந்தியா போன்ற நாடுகள். இது யங் சயின்டிஸ்ட் என்டர்பிரினர்ஷிப் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா அவங்க 3ஆம் ஆண்டு படிக்கும்போது வணிகத்துக்கு இது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆ ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா என்னது எவ்வளவு என்ன படிச்சாலும் பொருளாதாரம், வணிகம், வாழ்க்கை தரம், யூ நோ இது எப்படியா இருந்தாலும் அவசியமா ஆயிரும். பிரைமரி, செகண்டரி வரும்போது. ஓகே. ஸோ ஹாட்ஸ் கேபாட் ட்ரெய்னிங்க இத இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே. பள்ளி மாணவர் காலத்துக்கும் இது ஃப்ரீ ட்ரெய்னிங். பிஏபிஜியும் ட்ரோன் சேம்பரும் வந்து நம்ப ஃபைனான்ஷியல பத்தி நெகோஷியேட் பண்ணுவோம். ஓகே. ஆ பேக்கப் பை எந்த பள்ளிக்கூடத்துல சேர்ந்தாலும் கேபிஎம், ஜேபிஎன்லாம் வந்து நேரடியா வந்து லான்ச்சிங்க்கு வர்றதுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? குறிப்பா தமிழ் பள்ளிக்கு. ஐ அம் டெல்லிங் யூ. ஓகே. அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆ கவர்ன்மென்ட் ஆத்தாரிட்டி நான் என்ன சொல்லுவேன்னா, எங்க தாத்தா, பாட்டி வீட்டுக்கு நான் விடுமுறைக்கு வர மாரின்னு சொல்வேன். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ஸ், கேம், யூ நேம் இட், சிரிம்ஸ், மீட்டி, மீடா, இன்டர்நேஷனல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்கனைசேஷன், மாட்ரே, நீங்க எந்த ஆர்கனைசேஷன் கவர்ன்மெண்ட்ல சொன்னாலும், Kementerian Pertanian, Keberkasinan Makanan, KPKMன்னு இப்ப இருக்குது. எந்த மினிஸ்ட்ரி என்ன ஆத்தரைஸ் சொன்னாலும், ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நீண்ட பயணமாக பல்வேறு விஷயங்கள் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், சர்வர்ஸ், ட்ரெய்னிங், கோச்சிங், கன்சல்டன்சி, இம்போர்ட், எக்ஸ்போர்ட், இப்ப ட்ரோன், ஐ மீன் ஆப், ஏஐ, மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரி ட்ரோன்ஸ், ட்ரோன் லா நம்ம கேமோட, சீரிமோட இணைந்து நம்ம செய்றோம். ஏன்னா நம்ம வந்து கமிட்டி மெம்பர் நேஷனல் ஸ்டேட்டஸ் ட்ரோன் சேம்பர், மலேசியன் ட்ரோன் சேம்பர் நம்மளோட ஹில்ஸ் ட்ரோன். ஸோ அதனால வந்து ரொம்ப 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 நீங்க என்னது எதுவாக என்ன இம்பாக்ட் எது வந்தாலும் நேரடியா நம்மட்ட சொல்லி நீங்க இத சக்சஸ் பண்ண வைக்கலாம். 30 கம்ப்யூட்டர், 30 ட்ரோன் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஒரு லேபரட்டரிக்கு. பெரிய வகுப்பறை இருந்துச்சுன்னா டபுள் ஆக்கலாம். டபுள் ஆக்குனா ட்ரெய்னரும், அசிஸ்டன்ட் கூட வரும். ஏன்னா ஒரு வாரத்துல 1 நாளைக்கு ட்ரெய்னிங். மீதி நாள் மத்த விஷயத்த பார்க்கலாம் சொல்லிட்டேன். பள்ளிக்கூடம், ட்ரோன் அசெம்பிள், ஃப்ளையிங், கோடிங் அப்பாற்பட்டு தே பிகம் ட்ரோன் ரேசிங் அந்த பயிற்சிய பண்ணலாம். 2ண்ட் இயர். அப்புறம் ட்ரோன் ஸ்பாட்ஸ். ட்ரோன்ல விளையாட்டு இருக்கு. ஓகே. அந்த துறையில வந்து 2ண்ட் இயர் இன்க்ளூட் ஆகும். இப்ப 2ண்ட் இயர் பார்த்தீங்கன்னா, முற்றிலும் கம்ப்ளீட்டா புதிய சப்ஜெக்ட் வந்துரும். அப்படி 1st இயர் சப்ஜெக்ட்ட செய்றதா இருந்தா, ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல 2 டேஸ் ட்ரெய்னிங் ஆயிரும். 1st இயர் சப்ஜெக்ட் தனிச்சு டிஃபரண்ட் டே இருக்கும். 2ண்ட் இயர் சப்ஜெக்ட் அவங்களுக்கு விருப்பம் இருந்தா, டோட்டலி டிஃபரண்ட் டேவா இருக்கும். ஒரே வகுப்பறையில வைக்க முடியாது, வைக்கக்கூடாது. இது இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான எஸ்ஓபி. ஏன்னா ஒரு மாடியூல் கிடையாது. 3rd இயர் வரைக்கும். ஒவ்வொரு வருஷமும் 9 மாசம். ஒவ்வொரு ஹவருக்கு ஒரு முறை எந்த பாடம், எந்த வீடியோ, எந்த பார்ட்ஸ், எந்த ட்ரோனு, எந்த தகுதியான ட்ரெய்னர் பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு துல்லியமாக ஆம் மாடியூல் இருக்கு.
documented. அதனால we are the first in the country to get approved drone STEM, STEAM, streams, co-curriculum approval in MOE. இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. நீங்க தெரியப்படுத்தலாம், கூப்பிட்டு கேட்கலாம். 150 பேஜஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். 10 பேஜ்ல அப்ரூவ் வாங்கலாம். ட்ரோன் கோர்ஸ். எந்த கோர்ஸுமே பள்ளிக்கூடத்துல 10 பேஜ்ல அப்ரூவ் வாங்கலாம். ஆமா தானேங்க? எஸ். நம்ம 150 பேஜ் குடுத்தோம். ஏன் குடுத்தோம்னா, இந்த கோர்ஸஸ மத்த பள்ளிக்கூடத்திலேயே மத்த பார்ட்னர் ட்ரோன் ட்ரெய்னர் இருந்தா குடுங்க. அவ கேட்டாங்க, "எதுக்கு இதெல்லாம் ஃபுல்லா குடுத்தீங்க?" அப்படின்னு. இதான் சொன்னோம். ப்ளீஸ் கிவ் இட் டூ எவரிஒன். எல்லா இனமும், எல்லா பீப்பிளும் ஒரு அ புதிய என்னது எக்கனாமி தோன்றும்போது பங்கு பெற்று நன்மை பெற்றுக்கணும். இல்லாட்டி பேலன்ஸா இருக்க ஓப்பன் முடியாது நாட்ல. ரைட்டா? ஓப்பன் சோர்ஸ்ல சார். ஆமா. யூ கான்ட் பி ஒன் சைடட் கிரேட்லி ஏர்ன்ட் ஆர் சக்சஸ் அண்ட் சோ ஆன். ரிலாக்ஸா நிம்மதியா இருக்க முடியாது. ஸோ அதனால வந்து மிகப்பெரிய ரெக்கார்ட் செய்திருக்கோம். அத புத்தகமாவும் நம்ம ரைட் பண்ணிட்டுருக்கோம். நெறைய நண்பர்கள் அ உறுதுணை இருக்காங்க. சீஃப் வடிவேலன் வீரசிங்கம் அவர் வந்து மைக்ரோ ப்ராசஸர் இன்ஜினியர். ஐ மீன் சிப் இன்ஜினியர்ஸ், அட்வான்ஸ் ஜப்பனீஸ் கம்பெனி இந்த மாரி. இப்ப அவர் ட்ரோன் நிறுவனம், ட்ரோன் ட்ரெய்னிங் குவாலிஃபைட். நம்மளோட ட்ரோன் சேம்போட ஃபவுண்டரும் கூட. சில நேரங்கள்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆ ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து இது போல் ஃபிகர். நம்ம இன்னும் ஒர்க் ஷீட்ல உட்கார்ந்து செட் பண்ணல. எவ்வளவு பெரிய சைஸ்? இப்ப 30 ட்ரோன்னா ஏறத்தாழ ஒரு 150K 300K வரும். ஃபுல் காஸ்ட். இது வந்து அட்மின் ஃபீஸும் இருக்கும். எல்பிஎஸ்க்கு, பிஐபிஜிக்கு, பள்ளிக்கூடத்துக்கு. அட்மின் ஃபீஸும் ஒரு ஃபியூ கே இருக்கும். ஃபோன் கால், அந்த பில்ஸ், அந்த பேப்பர்ஸ், போட்டோ காப்பி யூ அங்க செய்றது இருந்துச்சுனாக்க. இது வந்து போல்ட் ஃபிகர். இப்படிதான் போட்டு வச்சிருப்போம். ஏன்னா, டிவேட்க்கு செய்யும்போது 1 எம் மேல வந்துச்சு. காலேஜ் செய்யும்போது ஃபியூ மில்லியன் வந்துச்சு. ஓகே. ஸோ அதனால பள்ளிக்கூடத்துக்கு நான் சொல்லிர்றேன். 150K. ஒரு பள்ளிக்கூடத்துல சொன்னாங்க, 30 டேஸ் நாங்க வந்து ரெய்ஸ் பண்ணிருவோம். டாக்குமெண்ட்லாம் ஃபுல்லா குடுத்துருங்க. இப்ப குடுத்துட்டோம். தமிழ் பள்ளி. எங்களோட ரெஃபரன்ஸே கேட்கல. நீங்க ஸ்பான்சர் சொன்னீங்கல்ல குடுங்கன்னு கேட்கவே இல்ல. அவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க. சரிங்களா? மத்த பள்ளிக்கூடமும் இருக்காங்க. எஸ்கே, எஸ்எம்கே. நான் வந்து இந்தியன் ஸ்கூல சொல்றேன். இவ்வளோ இந்த மாரியும் ப்ரோஆக்டிவா இருக்காங்க. ஸோ 150K 30 டேஸ், 90 டேஸ்ல ரெய்ஸ் பண்ணிறலாம். ஏன்னா, இது வந்து அவங்களுக்கும் பெருமை கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மென்ட். பேனர்ல, ஆன்லைன்ல, ரெப்போர்ட்ல எல்லாத்துலயும் யார் யாரு எந்தெந்த நிலையில குடுத்திருக்காங்களோ, அந்த லோகோ ஏன்னா மலேசியால ஹலாலா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பிரின்சிப்ல இருக்கும்போது, அந்த நிறுவனத்தோட விஷயங்கள வந்து ஒரு ஆட்ஸாக குடுத்துருவோம் நன்மை. ஓகே. ஸோ பிரின்சிப் இது பிஐபிஜி, எல்பிஎஸ் பள்ளிக்கூடத்துல எல்லாரும் இணைந்தே ஆகணும். டாக்குமெண்ட் சைன் பண்ணி ஆகணும். நன்மை இருக்கு. பிரைன் விசிபிலிட்டி, சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் நெறைய பேர் இருக்காங்க. ஒதிசி இருக்கு. HQலருந்து லீடர்ஷிப் நம்ம அனுப்புவோம். ட்ரெய்னர் தவிர ஸ்பாட் செக் பண்றதுக்கு நாங்க வருவோம். சீஃப் ஆஃபீசர்ஸ், ஃபவுண்டர்ஸ். வி ஆர் பைனியரிங். ஏன்னா நம்ம வெளிநாட்டுக்கு இந்த மாடியூல் எக்ஸ்போர்ட் பண்றோம். யூரோப்ஸ், ஸ்ரீலங்கா, இப்போ ஆஸ்திரேலியாலருந்து யுஎஸ்லேருந்து வந்திருக்கு. ட்ரோனோட எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. மாடியூல் ட்ரெய்னிங் அந்த கோச்சிங் பண்றதுக்கு. ஃபியூ கண்ட்ரிக்கு இப்பயே நம்ம விசிட் பண்ணி ட்ரெய்னிங் குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா? ஸோ நம்ம HQ பேஸு 9 இடத்துல லொகேஷன் இருக்கு. லோக்கலைஸ் மாரி நம்ம டிராவல் பண்ணிடலாம். ஓகே. இது வந்து பேஜஸ். இந்த 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 பேஜ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டு, நீங்க மக்களுக்கு குடுக்கக்கூடிய பிடிஎஃப்பா செஞ்சுருவோம். ஏன்னா, அந்த புரோகிராம் டீட்டெயிலா வந்தாகணும். இங்க EW ஏன் போட்டிருக்குன்னா, ஒரு டீம் EWF பண்றாங்க. இங்க வந்து மிஸ்டர் எலெக்ஸ் டீமோட வரும். சரிங்களா? ஸோ அந்த மாரி. புரோகிரஸ் வந்து அப்பக்கப்ப எடிட் பண்ணுவோம். ஏன்னா, ஃபண்ட் ரெய்ஸ் பட்ஜெட்ட வந்து ரெய்ஸ் பண்ணிட்டோமா, அத லாக் பண்ணிருவோம். அந்த பர்ட்டிகுலர் டெடிகேட் அக்கவுண்ட்ட. சரிங்களா? சரி. ஓவராலா மத்த கொஸ்டின் இருக்குங்களா? So far so good sir, but we have question in the future. Alex approach பண்ணாங்களா இல்ல எப்படி சார்? நீங்க இமெயில் அனுப்பலாம். உங்களோட ஓகே. சேம்பருக்கு காப்பி டூ மிஸ்டர் அலெக்ஸ். மிஸ்டர் ஓகே அலெக்ஸ்க்கும் சார். நீங்க நேரடியா கேட்கலாம். ஃபைனான்ஷியல் ரெப்போர்ட்னா புக் ஷீட்ல இந்த கன்டெய்ன்ல அனுப்பிருவோம். நீங்க ரெஜிஸ்டர் பண்ண அனுப்பிருவோம். ஆ சீஃப் அலெக்ஸ் ஓகே சார். இவங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா யார் பண்ணிட்டா? இப்போ உள்ள So far, executive Ladang Geta, my அது friend வந்து Mr. Jayaganesh அந்த குழு. பண்ணிடுறாரு. இப்ப இங்க இருக்காங்களா? இங்க இருக்குது Ladang Geta. நான் லேட்டா ஐ செக் த டாக்குமெண்ட் யார் இது பண்ணிட்டாங்க. ஓகே. நானும் செக் பண்ணி சொல்றேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டா டாக்குமெண்டேஷன் அனுப்பிடுவோம். ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் தான் கிரியேட் பண்ணுவீங்க. நீங்க உங்க லெட்டர் ஹெட்ல கஸ்டமைஸ் பண்ணிட்டு, நமக்கு ஒரு ரிவ்யூ அனுப்புனீங்கன்னா, ஓகே
பிபிஎன், ஜேபிஎன் எல்லாத்துக்கும் அனுப்புறது. ஆ கேம் போன்ற ட்ரோன் ஏஐ ஏவியேஷன் ஆத்தாரிட்டிக்கு நாங்க அனுப்பிருவோம். ஓகே. சுலபமா இருக்கும். உங்க லெட்டர்லாம் வைத்து இணைத்து நம்ப கவர்ச்சி அனுப்பி நம்ப அப்ரூவல் வாங்கிருவோம். ஃபீல்ட்ல பறக்கிறது, வகுப்பறையில ட்ரெயின் பண்றது அப்படின்னு நம்ம அனுப்பிருவோம். நம்மளுக்கு மோடியூலும் நமக்கு நெறைய இடத்துல அப்ரூவ் பண்ணியிருக்கனால சுலபமா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன ஓகே சொன்னேன்? சார். ஒர்க் ஷீட் சொன்னேன். ஒர்க் ஷீட் கொஞ்சம் காமிச்சிடுறேன். தென் நீங்க ஆக்ஷன் பிளான்க்கு வந்துரலாம். ரெஜிஸ்ட்ரேஷன், லெட்டர், ஃபண்ட் ரெய்ஸ் டுகெதர் அண்ட் லான்ச் த புரோகிராம். ரொம்ப சுலபம். இந்த 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 பயிற்சி நடக்கும்போது, அம் என்னது பாடங்கள்ல மொழி வளம், கணிதம் வளம், விஞ்ஞான வளம். இது 3ம் வந்து வளமா இருந்தா, திறமையா இருந்தா, மத்த எல்லா பாடமும் செய்யலாம்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து. இஸ் அ ஃபேக்ட். Okay, if they are good in English and mathematics and science, the fundamental academic educations, a person who can do well on the same language, whether English, Tamil, or Malay, or even Mandarin, uh, in other subjects, sejarah, geography, political, moral, sports, or engineering, or programming, or software, coding, STEM, or even like pedagogy, accounts, any subject. ஸோ அந்த மாரி வாய்ப்பு அமையறதுக்கு நம்ம ட்ரெய்னிங் வந்து கேரண்டி. ஏன்னா பிரெயின் ட்ரெய்னிங், த மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் பிரெயின் ட்ரெய்னிங், வெரி சிம்பிள் ட்ரோன் ட்ரெய்னிங் அண்ட் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் வேர்ல்ட் வைட் இந்த பயிற்சியில காம்ப்ளிமெண்டரியா வந்துருது. ஏன்னா பெரும்பகுதி அந்த ட்ரெய்னிங் நாங்கலாம் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல 10K தனிச்சு சார்ஜ் பண்ணி செஞ்சிருக்கோம். ஃபியூ ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸ். அவங்க எல்லாரும் வந்து சில பள்ளிக்கூடங்கள் 100% எல்லா மாணவரும் வந்து பாஸ் பண்ற வைத்த சரித்திரம் மலேசியால நம்மகிட்ட இருக்கு. பள்ளிக்கூடங்கள்ல பெர்சன்டேஜ் இருக்கு தானே சார். பெரும்பகுதி 30% பாஸ், 40% பாஸ், 60, 70, 100% பாஸ் இருக்கும் தானேங்க பள்ளிக்கூடத்துல. ஆமா. எஸ். எஸ். ஆ தமிழ் பள்ளிக்கூடம் எந்த பள்ளிக்கூடம் நீங்க சொல்லுங்க. 100% மாணவர், 100% எல்லா பாடமும் இயற்கையா பாஸ். அந்த கொஸ்டின் பேப்பர ரீஷஃபிள் பண்ணி எப்ப குடுத்தாலும் எந்த டேபிள்லயும் உட்கார்ந்து செய்வாங்க. எந்த பள்ளிக்கூடம்? மலேசியாவுல. நோ க்ளூ சார். நத்திங் கம்ஸ் டு மைண்ட். மத்த மத்த நண்பர்களுக்கு கேட்போம் ஆசிரியர்கள, தலைமை ஆசிரியர்கள. எதுவும் க்ளூ இருக்குங்களா? சார் வணக்கம் சார். சார் அது சாத்தியம் இல்லைங்க சார். நம்ம செஞ்சிருக்கோம். சொல்லுங்க. ஓகே, குட். ஏன் 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 வந்து செஞ்சிருக்கோம்னா, ஆ அதாவது இப்ப தலை சீவுறதுக்கு துணி துவைக்கிற பிரஷ் எடுத்து சீவுனா சரி வருமா? சீவ முடியும். ஆனா தலை சீவுற சீப்பு மாரி வருமா? வராது. எஸ். அப்ப நானும் தலை சீவுறேன்னு சொல்லிட்டு, சீப்ப மாத்தி சீவுற மாரி நுட்பங்கள் வேற இருக்குது. அத தெரியும், தெரியாது 1. பயன்படுத்துவோம், பயன்படுத்த மாட்டோம் 2. பயன்படுத்துறத வந்து அத எஸ்ஓபி ஆக்கி தொடர்ச்சியாக பயன்படுத்தி சாதனை பெறுவது அடுத்தது. ஆமா தானேங்க? டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ல சார். டூல், டெக்னிக்ஸ், அப்ளிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டில் கெட் த ரிசல்ட்ஸ். இந்த 3 ஓகே. நிலைகள். சரியா? இத சாதிச்சிருக்கோம். இப்ப எந்த ஓகே. பள்ளிக்கூடம் மலேசியால சொல்லுங்க. அவங்க 25 மார்க் எடுத்தாலும் சரி. 25னா ஃபெயில். மொழி வளம் இல்ல, கணித வளம் இல்ல. 3ஆப்ல படிக்கிறீங்க, 1ஆம் லெவல்ல இருப்பாங்க. ஆமா தானே? ஆமாங்க. இருக்கு சார். இருக்கு. இருப்பாங்க. எஸ். ஓகே. அது வந்து குறை நேர நான் சொல்ல வரல. இன்னார் நானு அப்பாயின்ட்மென்ட் வரல. நான் நிலைய சொல்றேன். அவ்வளதான். ஆனா, அ அதாவது கேபிஎன், ஜேபிஎன், பிபிடிஓல அந்த சிலபஸ் அண்ட் ஆல் த கேபிஐ ரிக்வயர்மென்ட் அந்த அ ஃப்ளோ ஆஃப் த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா, சரியா இருக்கும் டைமு. ஏன்னா ஆசிரியர்கள் கூடுதலாவே வேலை செய்றாங்க. அது நமக்கு தெரியும். அறிஞ்சது தான். முழுக்க முழுக்க. ஆனா அந்த நிலையிலயும் பிஐபிக்கு ஒரு மெமோரண்டம் ஆர்டிக்கிள் இருக்கு. அதுல லா இருக்குது. நான் சொன்னேன் அதிகமா பயன்படுத்துறது இந்த லா வந்து சின்ன பள்ளி, சில மத்த பள்ளிகளும் பயன்படுத்துறாங்க. சரியா? அத பயன்படுத்தினா சிம்பிளா ஓகே 3 மாசத்துல ஓகே 60% ஃப்ரம் எனி ஸ்டேஜ் டூ த நியூ ஸ்டேஜ். எனி ஸ்டேஜ். 25 மார்க்னா 65 மார்க் எடுக்க வைக்கலாம். இப்ப அ ஒரு பொதுவா ஒரு 300 மாணவர் வச்சுக்கோமே. ஏன்னா ரொம்ப குறை வச்சு கூட வச்சா சாத்தியம் இல்லன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 300 மாணவர்.
பெரும்பகுதி அந்த பெர்சன்டேஜ் 30 பேர் ஃபெயில், இன்னும் 50% வந்து ஓகே பாஸ், இன்னொரு 30% ஏஸ் மிக்ஸ் வித் அப்புறம் இன்னொரு 5% ஸ்ட்ரெய்ட் ஏ சொல்லுவாங்க. இது நிறைய பயன்படுத்தினா அந்த 30% ஃபெயில் கேன் பிகம் 60%, the rest will become 85 and above. நம்ம சாதனை வந்து பப்ளிக்லயும் சரி, வெளிநாடும் சரி, உள்ளூரும் சரி, so far between 3 months to 18 months. பெரிய ரேஞ்ச் தான் முடியும். 18 months பெரிய விஷயங்க. ஈவன் லாங்கஸ்ட் பீரியட்ல 100% ஸ்டூடண்ட்ஸ் 100% எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ண வைத்தா, ஹிஸ்டரி தானங்க, ரெக்கார்ட் தானங்க. 18 months லாங்கஸ்ட் ஆமா. பீரியட் எடுத்துக்கோமே. நான் சொல்றது இது Facebookல ப்ரூஃப் இருக்குங்க. ஆசிரியர்கள் பிள்ளைங்க, எஸ்எம்கே, சைனீஸ் ஃபேமிலிஸ் பிள்ளைங்க, சபஹான் சரவாக்கியன், என்னது ஃபாரின் கண்ட்ரீஸ், ஃப்ரம் இந்தியா, யூரோப்ஸ், கிட்டத்தட்ட 10 மொழியில டெஸ்டிமோனி இருக்கு. ஜேபிஎன், பிபிடி பண்ண டெஸ்டிமோனி இருக்கு வீடியோல, யூடியூப்ல. கிட்டாவுல என்டையர் 12 பிபிடிக்கு ட்ரெயின் பண்ணேன். 180 தலைமை ஆசிரியர்கள். ஒரு ஃபியூ ஆஃப் கோர்ஸ் இந்தியன்ஸ்களும், சைனீஸ்களும் கலந்துட்டாங்க. பிகாஸ் அங்க ஃபியூ தான் இருக்குது அந்த 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 நகரத்துல. குலிம் ஹைடெக் பார்க்கல. ஃபுல் டே ட்ரெய்னிங். தி என்டையர் எஸ்ஓபி ஆஃப் தி ஸ்கூல். எப்படி ரெனோவேஷன் பண்ணணும், டாய்லெட் எப்படி இருக்கணும், கேண்டீன் எப்படி இருக்கணும், என்ன சைன் போர்டு இருக்கணும், எந்த செடி கொடி இருக்கணும், இருக்கக்கூடாது, கம்ப்ளீட் ஏ டு Z. இத வந்து நம்ப வந்து காம்ப்ளிமெண்டரியா இன்னைக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடியும். 100% பாஸ் பண்ண வைக்க முடியும். இப்ப கேட்பாங்க அடுத்த கேள்வி. நம்ம ஒரு சாதாவா பேசும்போது, ஒரு நண்பரா பேசுவோமே, ட்ரோன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்க ஆன் பண்ணிடுவீங்க. இப்ப வந்து பொதுவா கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்ம குளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த கேள்வி வரும். சரி, பள்ளிக்கூடத்துல ஃபுல்லா படிச்சு முடிச்சாச்சு. டெக்னிக் பள்ளிக்கூடத்துல பவிச்சாச்சு, கத்துக் குடுத்தாச்சு. வீட்ல பாடம் செய்யற சூழ்நிலாட்டி எப்படி? சில இடத்துங்கள்ல ட்ரக்கு, தண்ணி குடிப்பது, போதை விஷயம், உணவு சரியா இல்லாம இருக்கிறது, பாடம் செய்ய முடியாது, சூழ்நிலை, சுத்தமா இல்லை. இப்படி கூட சேலஞ்ச் இருக்கு தானேங்க? ஆமா. இருக்கு. அவர்கள் இடத்துலயும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி ப்ரூஃப் படிச்சிருக்கோம். கேபிஎம் வரைக்கும். பள்ளிக்கூடத்துல படிச்சு கொடுக்க பிறகு ஏன் வந்து மாணவருக்கு வீட்ல வந்து ஹோம் ஒர்க் செய்யறதுக்கு புத்தகத்த குடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரூஃப் படிச்சிருக்கோம். இங்க மட்டும் இல்ல. சிங்கப்பூர் வரைக்கும் நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். சிங்கப்பூர் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன். தி லார்ஜஸ்ட் கவர்ன்மென்ட் ஆத்தரிட்டீஸ்க்கு. இடி என்னை கூப்பிட்டு பேசுனாங்க. அவரு கணக்குல. வாய் சிங்கப்பூர் உதாரணத்துக்கு அந்த காலகட்டத்துல மேத்ஸ், சயன்ஸ் டிராப் பண்ணுச்சு. நான் ப்ரூஃப் படுத்தினேன். அவங்களால ஆராய முடியல. Dropped. Singapore not always do well. They are good. Our neighbors, we are great in our friendships. அதெல்லாம் ஓகே. நம்மளும் ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், பிசினஸ் பார்ட்னர் எல்லாம் இருக்காங்க. நான் ரிலேட்டிவ் சொல்றேன். அப்ப எஸ்ஓபி, டெக்னிக்ஸ், பிரின்சிப், அப்ளிகேஷன் முடியும். செய்தா சாதிக்கலாம். எனி ஸ்கூல்ஸ். என்ன சொல்றேன்னா, நம்ம ட்ரெய்னிங் குடுத்த பிறகு அவங்க ஹோம் ஒர்க் வீட்ல போய் செய்ய தேவையில்ல. புத்தகம் எடுத்து தேவையில்ல. என்னோட அட்வைஸ் கவர்ன்மென்ட் கேபிஎம் அண்ட் என்டையர் மலேசியா கவர்ன்மென்ட் நான் 8 காப்பி கேட்டாங்க. கொண்டு கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் காப்பி ஆஃப் கோர்ஸ் தி சென்ட்ரல் கவர்ன்மென்ட் கொடுத்த பிறகு கேபிஎம்க்கு அட்வைஸ் படி 79 கிரேட் திங்ஸ். ஆஃப் கோர்ஸ் 100 ஓவர் கிரேட் திங்ஸ் எம்ஓஇ டான். அதையும் நான் டாக்குமெண்ட் பண்ணேன். நன்றி. நானும் மலேசியால தான் படிச்சேன். இவ்வளவு நன்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னும் 79 விஷயங்கள செய்யல. அதுக்கு எப்படி செய்யணும்னு டாக்குமெண்ட் பண்ணி குடுத்திருக்கேன். அப்போ 186 பேஜஸ். அத ஒன்று ஒன்றா இன்னைக்கு அப்ளை பண்ணிட்டு வராங்க மலேசியால. நீங்க ப்ரூஃப் படுத்தணும்னா சொல்லுங்க, நான் பண்ணி காமிக்கிறேன். டைரக்ட் டாக்குமெண்டேஷன் ஃப்ரம் மை டாக்குமெண்ட். அதுல ஒன்று இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க தானே, புத்தகத்த வீட்டுக்கு எடுத்து போய் தேவையில்லைன்னு. தெரியுமா? பேச்சுவார்த்தை வந்திருக்கு தானே? ஆமா. எஸ். எக்ஸாம் மறுபடியும் வைக்க போறாங்க யுபிஎஸ்ஆர். இத நான் டாக்குமெண்ட் பண்ணது தான். தெரியுமா? வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு. 100% பாஸ் பண்ண வைக்க முடியும். ஹோம் ஒர்க் வீட்ல செய்ய தேவையில்ல. நான் கேபிஎம்ல நான் வந்து பேசணும்னா, எங்களோட எல்லா ப்ரூஃப் இருக்கு. சிரிச்சுக்கிட்டு அன்பன் மாரி குடுப்பாங்க. நீ என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐ மீன் உன்ன தான் எல்லாத்துக்குமே தேவை. நீ செய்யறத செய். அப்படின்னு பேசுவாங்க. எந்த எண்ணமா இருந்தாலும். I'm talking about KPM top, JPN, PPD லெவல்ல. எனி ஸ்டேட்ஸ் மலேசியா முழுவதும். சோ அதனால வந்து செய்ய முடியும். முன்ன யார் சொன்னது செய்ய சாத்தியம் சொல்லிட்டு மிஸ்டர் செல்வகுமாருங்களா? எஸ் சார், எஸ் எஸ். பள்ளிக்கூடங்கய்யா? லடாங்கத்தா டைப்பிங். இப்ப செய்வோம் சார். 100% பாஸ் இருக்கு. எல்லா பாடமும் எல்லா மாணவரும் 9 மந்த்ஸ்ல எக்ஸாம் பாஸ் பண்ணி, அத ரீஷஃபிள் பண்ணி
கூப்பிட்டு இடையில 1½ மாசம் சென்ட், 1 மாசம் சென்ட் அப்படியே ரெண்டமா கூப்பிட்டு அந்த என்னது 1½ ஹவர் பேப்பர்ஸ் குடுத்துமா, எனி எக்ஸாம் அந்த டேபிள்ல அப்படியே உட்கார்ந்து இப்படி செய்வாங்க. தனிச்சு சுயமாக. This one, சரி you're சார். talking about the brain engineering sections. Brain அது engineering. அது அது பயிற்சி, பிராக்டிஸ், SOP அண்ட் என்னது ஆசிரியர்கள், பெற்றோர்கள் சிந்தனை அலவரிசை இருக்குல்ல, எல்லாத்தையும் ஃபைண்ட் டவுன் பண்ணிரும். ஒரே புரோகிராம்ல. டன். Okay. குவாரண்டைன் சொல்றேன்ல. இங்க இந்தியா கவர்ன்மென்ட்க்கு அட்வைஸ் பண்ணிருங்க. சென்னையில தமிழ்நாட்டுல இருந்து டெல்லி வரைக்கும். சரிங்களா? செய்ய முடியும். சோ எஸ்ஏக்கு லாடம் கித்தா ஐயா மிஸ்டர் அலெக்ஸ் 100% பாஸ் ஆல் சப்ஜெக்ட் ஆல் எத்தனை பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க லாடம் கித்தா அன்னைக்கு வந்த பொழுது? எஸ் அப்ப போன்றது இருந்தாங்க அப்ப. ஆமா 15 இருந்தாங்க. How many students ஐயா அன்னைக்கு? I think my STEM classes is 20 students. ஓவரால்? But அந்த ஸ்கூல்ல நிறைய ஸ்டூடண்ட் இருக்காங்க. இல்ல அந்த பள்ளிக்கூடத்துல மொத்த மாணவர் சொல்லுங்க. அன்னைக்கு பாத்துங்க ஒரு 150 300 பேர் இருப்பாங்களா? எஸ் எஸ் 300 பேர்னா more than 150 இருக்கும். more than 150 இருக்கும். 150 ஸ்டூடண்ட்ஸும் 100% பாஸ் பண்ண வைப்போம். Okay. 9 week to 18 months, biggest range, our track record. All subject, all students. Naturally pass, not hard coding. இப்போ எக்ஸாம் வருது, இந்த கொஸ்டின், இந்த ஆன்சர், இந்த முறை, இந்த நெறி, இந்த பதிலு, இது பாசிபிள் அப்படிலாம் கிடையாது. சப்ஜெக்ட் மேட்டர், எக்ஸ்ட்ரா vocabularies, கருத்து எக்ஸ்ட்ரா வந்தாகணும். நம்மதானுங்க. Sorry, sir. இதுக்கு மெனுவல் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு. சீஃப் அலெக்ஸ் செல்வம் இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுங்க. இவங்க மிஸ்டர் ஜே வந்து எந்த பள்ளிக்கூடம் சொன்னாரு முன்ன? HJKT Gunor apart, sir. அங்க இன்னும் நல்ல மாணவர் கூட இருப்பாங்களே? இல்ல சார், ஆக்சுவலி வந்து மாணவர்கள் இறங்கிட்டாங்க சார். Now is 130 students. இப்ப 130 ஸ்டூடண்ட் 100% பாஸ் பண்ண வைப்போம் எல்லா பாடமும். ஓகேவா? So that's a good info, sir. அது செய்ய முடிஞ்சா that will be very great. செய்ய முடிஞ்சா இல்ல கண்டிப்பா செய்யலாம்னு நம்பிக்கை இருக்கு. Too good to be offer. நான் ஆஃபர் பண்றேன். Okay, yes sir. No, yeah, I'm very sure it's possible. Yes. Okay, ரொம்ப நன்றி. One more chief. Pon Jacqueline is there, one of the scholar. Hi Pon மெல்லே தமிழ் பேசுவாங்க. அது சொல்லிருங்க. தமிழ்ல அவங்க மைக் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கா? இட்ஸ் ஓகே. அந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா one of the biggest school, அந்த சைடு SK இருக்கும், SJKT ஸ்கோலா வாவாசான் இருக்கும். செக்கு பேருன்னு சொல்லுங்க. ஜெயந்தியா? ஜெகலின். ஜெகலினா? ஓகே. ஹாய் ஜெகலின், வணக்கம். One more chief. நான் இப்ப SJKT சரசனிக்கு போனோம். I follow with all the HM and LPS after this. ஓகே, ஃபாலோ பண்ணுங்க. இவரு மிஸ்டர் ஜெயம் வந்து 100% பாஸ்க்கு வந்து முற்போக்குத்தனமா ஓகேன்ட்டாரு. மிஸ்டர் செல்வகுமார் ஐயா அவர்களும் அவங்க பள்ளிக்கூடத்துல ஆரம்பிக்கல. 2 பள்ளிக்கூடத்துல ஏறத்தாழ 150 மாணவர் இருக்காங்க. இப்போ வரைக்கும் சரித்திரம் நடந்ததெல்லாம் செஜாரா ஸ்கோலா தொடர்ந்து வந்து பில்டிங் கட்டி கொடுக்க ஆளுங்க வந்துருவாங்க. ஆமா தானங்க? ஏங்க நம்ம போய் தேடணும். நான் கட்டுரை எழுதியிருக்கேன். இந்த கட்டுரை வந்து கொஞ்சம் என்னது வேப்பல மாதிரி இனிக்கும். ஓகே, ஏன் வேப்பல மாதிரி இனிக்கும் சொல்றேன்னா, பூ அதாவது தேனிருக்கும் பூவின் முகவரி தேநீருக்கு தெரியும்னு ஒரு கட்டுரை எழுதுங்க. ஓகே, தெரியுது அர்த்தம்? The flower with the glucose, the address known to the honeybee and the entire army. புரியுதுங்களா? தேனிருக்கும் பூவின் முகவரி தேநீருக்கு தெரியும். மிகப்பெரிய ஆர்டிகல் இங்கிலீஷ முழுமையா எழுதி தமிழ் எக்ஸ்பர்ட்டை வைத்து தமிழாக்கம் பண்ணி இத பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டா. You don't you no need to go and tell people to come in any segment. When you raise எந்தெந்த பகுதி எது வருவதுக்கு இருக்கோ வந்தா சிறப்பா இருக்குமோ அந்த உழைப்புக்கு சாதனை புரியறதுக்கு சரியா இருக்கும். ஆமா தானேங்க? ஆமா சார். இந்த கட்டுரையை படிச்சுட்டு நிறைய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், KPM பல லெவல்ல அழகா ஏசுற மாதிரி எழுதியிருக்க. ஆனா அனுப்பி கொடுத்து எழுதுற மாதிரி எழுதியிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. படிங்க சார். அந்த குரூப்ல போட்டிருப்பேன். இப்ப இன்னைக்கு மார்னிங் போட்டேன். I'll go through. Okay. சரிங்க. இப்ப ட்ரோனோட ஓகே,
100% பாஸ் பண்ண வைக்கிறதுக்கும் ஓகே. அதாவது நம்ம மாணவர்கள் நம்ம ட்ரெயின் பண்ண பிறகு எஸ்கே கொன்வன், பல எஸ்எம்கே, ரவுப்ல இவங்கலாம் பிரைவேட்டா எடுத்தாங்க. இந்தியர்கள் ஸ்பான்சர் பண்ணி தனியா எடுத்துட்டாங்க. 100 பேரு பல்வேறு வருஷத்துக்கு 2 நாள் பயிற்சி, 3 நாள் பயிற்சி எடுத்துட்டாங்க. சில பாஸ் ஓகே ஆகுற மாணவங்க எல்லாரும் வந்து ஆட்டோனோமஸ் ஆன்சரிங்ன்னு இருக்கு. எக்ஸாம்லயும் கேள்வி கேட்டாலும் சுயமா சிந்திக்காம தன்னைத்தானே தனிச்சையாக பதில் சொல்லக்கூடிய திறன் மனிதர்கள்ட்ட இருக்கு. ம். ஆனா, அது குறிப்பிட்ட நேரங்கள்ல இயங்கும். அந்த விவரத்த நான் பயிற்சியில முழுமையா, திண்ணமா சொல்லுவேன். அப்பயே அவங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்தது, ஓகே. அந்த புத்தி திறன வந்து எல்லா நேரத்திலும் இயங்க வைக்க நுட்பம் இருக்கு. 1 நிமிஷம் பயிற்சி, 1 நாளைக்கு. நம்ம ட்ரெய்னிங் எல்லாம் ஃபியூ டேஸ் ட்ரெய்னிங். டாக்குமெண்ட் குடுத்துரும். 1 வருஷம் பிஆர்பிஜி எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க யார் யாரு எப்படி எப்படி இதான் பண்றான்ட்டு. ஆசிரியர் ஃபாலோ பண்ணிக்கலாம் மாணவர. மாணவர், பெற்றோர் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. இடையில ஆன்லைன்ல 1 ஹவர். ஃபேஸ் டூ ஃபேஸ் ஒரு 3 நாள் எல்லாரும் சந்திச்சு. ஏன்னா ன் ஸ் நெறிய குடுத்தாகணும், சயன்ஸ குடுத்தாகணும், அந்த டெக்னிக்ஸ குடுத்தாகணும். ஆமா தானங்க? குடுத்த பிறகு ஆமா சார். சொந்தமா செயல்படுறது தான். 3 மாசத்துக்கு ட்ராக் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வரும். என்ன? அத பார்க்கும்போது வித்தின் 30 டேஸ், 60 டேஸ், 90 டேஸ் இன் எ எக்ஸாம் ஹால், இன் வெர்பலி கொஸ்டின்ஸ் ஃபோரம் பெரிய பெரிய கருத்தரங்கலாம் இருக்குல்ல. இதெல்லாம் கேட்கும்போது, ஒரு பெர்சன் சிந்திக்க தேவையில்ல. சிந்திச்சா தானே அதோட ஆன்சர் ஸ்டாக் ஆவுது. நீங்க நெனச்சு பாருங்க. நம்மலாம் படிச்சு வந்திருக்கோம். ஆமா தானேங்க? சிந்திக்க போது ஸ்டாக் ஸ்பான் ஆகும். ஸ்பான்டேனியஸா ஆன்சர் சொல்லணும்னு சொல்றீங்க. வாட் சொன்னது ஆன்சர் வரும். அந்த ஆ. திறமை தான் மனிதர்களுக்கு இருக்கு. அத தட்டி ஆ. எழுப்புவதற்கு நுட்பம். ஒரு நாளைக்கு 7 நிமிஷம் பயிற்சி பண்ணா போதுமானது. ஓகே. சயன்டிபிக்கலி பிரெயின வந்து பிரெயினையோ இல்ல பிளட் ஸ்கிரீனிங்கோ மெமரி பவர் வந்து அ Kementerian Kesihatan கூட்டியாந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டும் செய்யலாம். பண்ணாமயும் செய்யலாம். மைண்ட் பண்ணாட்டி புரோகிராமிங், நம்மளோட பிரெயின் உதாரணத்துக்கு புரோகிராமிங். ப்ரீ புரோகிராம்க்கு ரெக்கார்ட் பண்ணும்ல. என்ன மெமரி, ஆ. ஃபோக்கஸ், ஸ்ட்ரெஸ், வீட்ல என்ன எஸ். பிரச்சனை பிள்ளைங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம் இன்னைக்கு மெடிக்கலி. ம். அதுக்கு கம்யூனிகேஷன் கேட்டா செஞ்சுருவாங்கல்ல. நமக்கு அறிமுகம் இருக்கு. பள்ளிக்கூடமும் கூப்பிடலாம். ஆமா தானே? இப்ப எல்லா மாணவரும் ரெக்கவர் பண்ணலாம். சரி இந்த மாணவர் 10 பேரு வீட்ல ஒண்ணுமே செய்ய முடியாது. சத்தம், கரைச்சல் ம். இப்படி கூட இருக்கும். அவர்களையும் எடுக்க வைக்கலாம். காரணம் வீட்ல அவங்க பள்ளிக்கூடம் ஹோம் ஒர்க் செய்ய தேவையில்ல. புத்தகம் எடுத்து போக தேவைன்னு சொல்றேன். ஓகே சார். எப்படி நல்லா இருக்குங்களா? நம்ம ட்ரெய்னிங் முடிஞ்சு பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் தெரியுமா? என் ட்ரெய்னிங் முடிச்சுட்டு இந்த 30 ஆண்டு காலமா, ஐயா நீங்க ட்ரெயின் பண்ணி தான் நான் படிக்கிறதே குறைச்சேன். மார்க்கும் ஏறுனுச்சு. இல்லாட்டி 3 ஹவர், 10 ஹவர், 10 டியூஷன் புரியுதுங்களா? எங்க டியூஷனுக்கு போட்டு இன்னைக்கு சிங்கப்பூர்ல பெற்றோர்கள் கவர்ன்மென்ட்ட சூ பண்ண கேஸ் மலேசியால வந்துருச்சு. ஏன் தெரியுமா? எஸ். 11 மணிக்கு மேல கிட்னி ஃபங்ஷன். அங்க 1 மணிக்கு சாப்பிட்டு தூங்கி, ஹோம் ஒர்க் செய்றதே ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு 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 ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெச் நீண்டமான அழுத்தம். அந்த மாரி. சரிங்க. நீங்க கேட்டதெல்லாம் இது ஆர்வமா பேசிட்டு இருக்கேன். ஆகவே இத எல்லா பள்ளிக்கூடத்திலும் இந்த பயிற்சி குடுக்கலாம். எல்லா பள்ளிக்கூடத்திலும் குளோபலி நான் குடுத்திருக்கேன். யூரோப்லயே வந்து நான் காம்ப்ளிமென்டரியா சில நகரத்துல செய்திருக்கேன். டெக்னாலஜி செய்ய வரும்போது, எனக்கு அது பேஷனேட்டான விஷயம். மலேசியால மிக அதிகமான பள்ளிக்கூடங்கள் செய்திருக்கோம். ஆகவே இத இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்க, டாக்குமெண்ட் பண்ணி, கேரண்டி பண்ணி செய்யலாம். நீங்க என்ன ப்ரொஃபைலும் குடுங்க. மாணவரு, பெற்றோரு, ஈவன் ஆசிரியர்கள் யாரா இருந்தாலும், நம்ம அதெல்லாம் ஒண்ணும் குறை சொல்லப் போறதில்ல. புது நெறி இருக்கிறத செய்யுங்க. இத ஆட் பண்ணிக்கங்க. ரிசல்ட்ட பாருங்க. நல்லா இருக்குதா? கன்டின்யூ பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். ஓகே சார். எஸ் சார். இன்னைக்கு டுடே உங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசிட்டு, I'll be having a meeting with HM on Monday morning. ஸோ அவர்ட்ட போய் நீங்க பேசுனதெல்லாம் நான் விரிவா சொல்லி, நான் சொன்ன மாரி உங்களோட அந்த ட்ரோன் லேப்புக்கான இதுவும் ஸ்பான்சரும் தேடுறோம். we are asking for charity dinner மூலமா அதையும் நம்ம ரிக்வெஸ்ட் பண்றோம். சரிங்க. ஓகே. இப்ப உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லாம் 2 பேத்துக்கும் அனுப்பி விட்டுர்றேன். சார். ஓகே சார். ஓகே சார். ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட், அந்த ரைட் அப், அந்த டிராஃப்ட் லெட்டர், ஓகே. ப்ராஜெக்ட் பேப்பர். ஏன்னா நீங்க கன்டென்ட் எடுக்கிறதா இருந்தா கரெக்ட்டான கருத்த ஃபேக்ட் எடுக்கணும் பாருங்க. நீங்க கஸ்டமைஸா எக்ஸாக்ட்லி. ஏதோ ஒரு பேப்பர் செய்றதுக்கு. இது அனைத்தையுமே வந்து நம்ப என்ன சொல்லுவோம், நம்ப செய்து ஒப்படைக்கிறனால உங்களுக்கு சுலபமா இருக்கும். ஆனா கஸ்டமைஸ் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் காமிச்சுட்டு நம்ம குளோசிங் பண்ணிக்குவோம். அது ஒரு 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 ஃபியூ மினிட்ஸ் தான். ஓகே அந்த சார். மற்றபடிக்கு 11:30 இன்னொரு அப்பாயின்ட்மென்ட் இருக்கு சார். அதான். ஒரு நிமிஷம். ஓகே, ஓகே. அப்ப ஓகே. நான் இப்ப காமிச்சுட்டு குளோசிங் பண்ணி விட்டுறலாம். டன். இந்த ஓகே சார். ரெக்கார்ட் வீடியோ வந்து நான் எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுர்றேன். போன ஓகே ஃபியூ சார். செஞ்சு இது கூட இருக்கு. இன்னும் அப்லோட் பண்ணாம இருக்கு. சம்டைம் ஆட்டோமேட்டிக்கா
அப்லோட் ஆயிருது கிளவுட்ல. ம். சம்டைம்ஸ் வந்து மெனுவலா செய்றதா இருக்கு. இப்ப என்ன சொன்னோம்? ஓகே. ஆ ஃபைனான்ஷியல் ரெப்பார்ட்ஸ், ஸ்கூல்ஸ். ஓகே வந்துருச்சு. கொஞ்சம் இருங்க. நீங்க தான் பிசினஸ் மீட்டிங்ல வந்து சொன்னீங்க. ஆமா சார். ஆசிரியர்களும் மத்த வேலை இருக்கும். ஒரு ஒர்க் ஷீட் மட்டும் காமிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிருவோம். ஓகே சார். ஃபைல் ஓப்பன் பண்றது. அந்த ஒர்க் ஷீட்லாம் அனுப்பி விடுவோம். நீங்க அ எல்லாத்துட்டயும் கலந்து பேசிருங்க. நினைக்கிறேன் லோடிங் லேட் ஆச்சுன்னா, ஃபைல் அனுப்புனோனே, பிறகு ஃபோன்ல கூட பேசிக்கலாம். ஓகே சார். வி கேன் டாக் இன் தி குரூப் ஆல்சோ. நான் கோ த்ரூ பண்ணிடுறேன் சார் எல்லாத்தையும். நல்லா தொறந்துகிட்டு இருக்கு. வருதா ஸ்க்ரீனு? இல்ல சார், சோ ஃபார் இல்ல. ஓகே. ஏன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம்ல. அதனால ம். அந்த 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 மாணவரோட பிரெயின் ட்ரெய்னிங் செக்ஷனும் அறிமுகப்படுத்திருங்க சார். ஓகே சார். ஐ எப்படி? அதான் இது பண்ணேன். ஸ்கூல்ஸு, ப்ராஜெக்ட், சீக்வன்ஸு. நெறைய ஃபோல்டர் இருக்கு. ஓகேங்க. சரி. ஒர்க் ஷீட்ட நீங்க ஆன்லைன்ல பார்த்துக்கங்க. ஏன்னா நீங்க மீட்டிங்க்கு விளையாடறதுக்கு இருக்கீங்க. ம். சீஃப் ஒர்க் ஷீட் பிறகு பார்த்துக்கிறீங்களா? கேப்சர் பண்ணிங்க ஸ்க்ரீன். Chiku Jacqueline, any questions, query coming in between? We have discussed how to set up the drone laboratory stream approval with the university certification. 9 months, 3 years periods. The lab, with the efforts to raise the fund, between Malaysian Drone Chambers, schools, PIPG, and LPS. So அதான் நம்ம இன்னைக்கு பேசுனது. அப்புறம் brain training பேசணும். How to create realistic brain power for the children to do autonomous answering. SMK எல்லாம் நிறைய பேர் ஈவன் டிகிரி மாஸ்டர் PhD எடுக்கிறவங்களே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம பயிற்சியில. கார்ப்பரேட் ட்ரைனிங் கொடுக்குறோம்ல. HRD Corp and many universities approve programs. யூத்தார் தெரியுங்களா? கம்பார்ல இருக்க. ஆமா சார். நான் செல்லப்பிள்ளை. நீங்க போய் கேட்டு பேசுங்க. ஓகே. பல வருஷ காலமா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன் தியர் கான்ஃபரன்ஸ் ப்ரோக்ராம் as well as யூனிவர்சிட்டியில வந்து பிரைவேட்டாவும் செஞ்சிருக்கோம். ஏன் சொல்றேன்னா, யூ மஸ்ட் நோ சர்டன் பீப்பிள் they invite when there is a niche academic and results, impactful result. ஆமா தானேங்க? ஆமா சார். எஸ். சரிங்க. ரொம்ப நன்றி. மிஸ்டர் செல்வகுமார், மிஸ்டர் ஜே, மிஸ் புனிதா, டீச்சர்ஸ், தலைமை ஆசிரியர்கள், செகு ஜெகலின் ஃப்ரம் SMK, மிஸ்டர் அலெக்ஸ் அவர் ஒரு மீட்டிங்க்கு புறப்பட்டிருக்காரு. ரொம்ப நன்றி. Terima kasih atas ஓகே சார். menceburi meeting mesyuarat dalam Malaysian Drone Chamber Dewan Perdagangan dan Industri ya. Terima kasih. Thank you very much. ஓகே சார். நன்றி. கூடி சீக்கிரம் வணக்கம். மறுபடியும் பேசுவோம். ஓகே.